கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம் அனைவரையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும், நம்முடைய அன்பின் இரட்சகர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக என்கிற வாழ்த்துக்களோடு உங்கள் யாவருக்கும் முதலாவது அடியனுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் மாத்திரமல்ல, அடியனுடைய குடும்பத்தார் மற்றும் அடியன் சார்ந்திருக்கக்கூடிய திருச்சி பட்டணத்தில் காணப்படக்கூடிய உங்களுடைய அருமையான சகோதர சகோதரிகள், தேவனுடைய பரிசுத்தவான்கள், அவர்கள் அனைவருடைய அன்பின் வாழ்த்துக்களை கூட இந்த ஒரு நல்லதொரு காலை வேளையில இந்த ஆராதனையின் மத்தியில உங்கள் யாவருக்கும் முன்பாக தெரியப்படுத்திக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மிகப்பெரியதான கிருபை, இரக்கம், அவருடைய வல்லமையுள்ள பாதுகாவல் மற்றும் அவருடைய அன்புள்ள நேசக்கரம் இவையாவும் தொடர்ந்து நம் அனைவரோடும் கூட இருக்கும் பட்சத்தில் கடந்த காலங்கள் முழுவதும் தேவன் நம் அனைவரையும் கண்ணின்மணி போல பாதுகாத்து பராமரித்து போஷித்து வழிநடத்தி, விசேஷமாக கடந்த வாரம் நாம் அனைவரும் ஒரு 2 நாள் ஆவிக்குரிய மாநாட்டிலே பங்கெடுத்து அந்த மாநாட்டின் வழியாக சகோதர ஐக்கியத்திலே பலப்படும்படியாகவும், குறிப்பாக அவருடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை கொண்டு நாம் போஷிக்கப்படும்படியாகவும் தேவன் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக்கி தந்த அந்த அருமையான மாநாட்டின் காரியங்களுக்காக கூட தேவனுக்கு நாம் அனைவரும் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை கர்த்தர் இயேசு மூலமாக ஏறெடுத்துக் கொள்ளுவோம். ஏறெடுத்துக்கொண்டு இன்றைய நாளுக்குரிய தியானத்துக்குள்ள நம்ம கடந்து செல்லலாம். சகோதர சகோதரிகளே, பாடத்தினுடைய தலைப்பு சகோதரர் சொன்ன வண்ணமாக இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள். பாடத்தின் தலைப்பு தான் நீளமாக இருக்கும், பாடம் சின்ன பாடம், அதனால் பயப்பட வேண்டாம். அப்போ அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் அல்லது இந்த தலைப்பு நாம் எங்கேருந்து எடுத்திருக்கிறோம் அப்படின்னா, இந்த பாடத்திற்கு உண்டான ஆதார வசன பகுதி தான் இந்த தலைப்பு நம்ம எடுப்பதற்கான காரணம். ஆதார வசன பகுதியை ஒரு முறை நீங்கள் வாசிங்க. நியாயாதிபதிகளுடைய புத்தகம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, வாசிக்கப்பட்ட இந்த ஆதார வசன பகுதியில இருந்து தான் இந்த தலைப்பானது நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது என்னதென்று சொல்லுங்கள். அப்போ பாடத்தினுடைய தன்மை உங்களுக்கு புரிய வந்திருக்கிறோம். இன்றைய நாளுக்குரிய பாடம் இது ஒரு பழைய ஏற்பாட்டில் காணப்படக்கூடிய ஒரு சம்பவம், ஒரு நிழல் பொருள் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம். சகோதர சகோதரிகளே, நம்ம தேவன் நம்முடைய கரங்களில் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதாகமும் இது இந்த சுவிசேஷ யுகத்தில் வாழக்கூடிய நமக்கு மட்டுமே, அதாவது சபைக்கு மட்டுமே உரியது என்பதை நிரூபிக்கும் வண்ணமான வசன பகுதிகள் அநேகம் இருக்கு. எப்படி உறுதியாக சொல்லலாம்னா, ஒட்டுமொத்த உலக கிறிஸ்தவர்கள் கரங்கள்லையும் பைபிள் இருந்துட்டாலும் அந்த பைபிளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தேவனுடைய ஆழமான தெய்வீக திட்டத்தின் ரகசியங்கள் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் புரிஞ்சிடுறது இல்லை. அதைத்தான் நமக்கு உறுதியாக காண்பிக்கிறது என்னன்னா, இந்த வேதாகமம் இந்த சுவிசேஷ யுகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில தேவனால அங்க அனுமதிக்கப்படுகிறது இல்லை. மாறாக அவருடைய பிள்ளைகள் மாத்திரமே அந்த வேத வசனங்களுக்குண்டான ஆழமான காரியங்களை புரிந்து கொண்டு இந்த யுகத்திற்கே உரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த தெய்வீக திட்டத்தின் விசுவாசத்துல பலப்படுத்தி கொண்டு ஓடுவதற்கு இசைவாக அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நிரூபிக்கும் வண்ணமாகத்தான் இந்த ஒரு நிழல் அங்க காணப்படுது. பொதுவாக இந்த நிழல் உலகத்தின் ஜனங்களே படித்தாலும், அதாவது வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக, அல்லது என்ன இப்படியெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய அளவுக்கு அங்கே இருக்கும் ஒரு பொதுவான உலக ஜனங்கள் படித்தாங்கன்னா. அதுவே கிறிஸ்தவர்கள், உலக கிறிஸ்தவர்கள், பெயர் கிறிஸ்தவர்கள் படித்தால் கூட இதை வெளிப்படையாக எடுத்து பிரசங்கிப்பதற்கு கூட அவர்கள் தயக்கம் காட்டக்கூடிய ஒரு பகுதியாக அங்கே இருக்கும். ஆனால் உண்மை தேவ பிள்ளைகளாக நாமோ, வேத மாணவர்களாக இருக்கக்கூடிய நாமோ, இந்த நிழல் கடுத்த காரியங்களை நம்ம தியானிக்கக்கூடிய விஷயத்துல தேவனுடைய ஆவியில நம்ம கிருபையில நம்ம இந்த நிழலுக்குள்ள கடந்து போகலாம். இந்த நிழல் இது ஒரு கருகலான ஒரு பகுதி.
ஏனென்று சொன்னால் வேத மாணவர்கள் மத்தியிலேயே இந்த நிழலை குறித்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் கூட பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நிழலை குறித்து வேத மாணவர்கள் மத்தியிலே 2-3 கருத்துக்கள் அங்கே யூடியூப்பில் சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்க. ஆனாலும் நாம் இன்னைக்கு அந்த கோணத்தில் பார்க்க போகிறது இல்லை. தேவ கிருபையில் இந்த நிழலை நம்ம ஒரு புதியதொரு கோணத்தில் பார்க்கறதுக்கு அங்கே முயற்சி செய்ய போகிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அப்போ நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் வாசித்தபடி இந்த காரியத்தை யோசித்து, எந்த காரியம் 19ஆம் அதிகாரத்துல என்ன காரியம் பற்றி பேசப்பட்டிருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஸ்திரீயை வெட்டி 12 பீஸாக்கி இஸ்ரேல் முழுவதும் அனுப்பி வைக்கிற ஒரு அருமையான ஒரு விஷயம் இல்லைங்களா? ஆமாம் சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு நிலையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது நியாயாதிபதிகளுடைய நாட்கள்ல நடந்துட்ட ஒரு சம்பவம். ரொம்ப சின்ன பாடம் தான், ஆனாலும் இது ஒரு அருமையான நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்கான ஒரு பாடமாக அது அமையும். சகோதர சகோதரிகளே, தேவன் பழைய ஏற்பாடை பொறுத்த வரைக்கும் அவர் தெரிந்து கொண்ட மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அவருடைய பலத்த கரத்துல மோசையை கொண்டு அங்க வழிநடத்தி அவர் அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க செய்தார். அப்படி பிரவேசிச்சுட்ட அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் அவர்களை வழிநடத்துவதற்கென்று ஏற்பாடுகள் ஏற்படுத்தினார். அந்த ஏற்பாடுகளில் முதல் ஏற்பாடு என்று சொன்னால் அது நியாயாதிபதிகள் எனப்படக்கூடிய ஏற்பாடு. அடுத்து ஒரு ஏற்பாடு, அது தேவனே ஏற்படுத்தல, மாறாக இவர்கள் கேட்டுக்கொண்டது நிமித்தம் ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஏற்பாடு, அது ராஜாக்களின் காலம். ஆனால் தேவன் முதல்ல ஏற்படுத்த அவர் சித்தம் கொண்ட ஒரு ஏற்பாடு என்ன என்றால் நியாயாதிபதிகளின் காலம். ஸோ முதல் நியாயாதிபதி யோசுவால துவங்கி கடைசி நியாயாதிபதி யாருங்க? சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அந்த காலப்பகுதி சொன்னா எவ்வளவுங்க? கிட்டத்தட்ட 450 வருட காலங்களாக தேவன் நியாயாதிபதிகளை கொண்டு மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை அங்கே வழிநடத்தினதாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த காலப்பகுதிகளிலையும் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம் பீரியட் எப்படி இருக்குன்னு கேட்டால் நியாயாதிபதிகளே இருந்தாலும் இல்லாத மாதிரி இருக்கும். நியாயாதிபதிகள் செயல்படாத காலம் போல அங்கே இருக்கும். நியாயாதிபதிகள் எனப்படக்கூடியவர்கள் இல்லாத ஒரு காலப்பகுதி போல தோன்றக்கூடிய ஒரு காலம். அந்த காலத்துல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு. சரி, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகலாம். வசனங்கள் நீங்க பொறுமையா வாசிக்க ஆரம்பிங்க. நியாயாதிபதிகளின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் முதல் வசனம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத அந்நாட்களிலே எப்ராயிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரால் ஆகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மணுமனையாட்டியாக கொண்டிருந்தான். பாருங்க, இஸ்ரேல்ல ராஜா இல்லாத அந்நாட்களிலே, ஆக்சுவலா இஸ்ரேல்ல ராஜாக்கள் எனப்படக்கூடியவங்க நியாயாதிபதிகளுக்கு அப்புறம் தான் வருவாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட ராஜாக்கள் எனப்படக்கூடியவங்க இல்லை. நியாயாதிபதிகள் என்று நீங்க எடுத்துக்கொண்டா கூட எல்லா நேரங்களையும் நியாயாதிபதிகள் இருக்கிறது இல்லை. எப்படி தேவன் நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார் அவங்களுக்கு என்று கேட்டா, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் பண்ணிடுவாங்க. அந்த பாவத்துல அவர்கள் இருதயம் கடினப்பட்டு இருக்கும். அப்படி கடினப்பட்டது நிமித்தம் தேவன் அவர்களை புறஜாதிகள் கைகளை ஒப்பு கொடுப்பார். அந்த புறஜாதி ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா துன்புறுத்துவாங்க, இல்லாட்டினா அவங்களை அடிமைப்படுத்தி கூட்டு போவாங்க, இல்லாட்டினா அவங்களுடைய களஞ்சியங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி புறஜாதிகள் கரங்களில் ஒப்பு கொடுப்பார். எக்ஸாம்பிள், மீதியானியர்கள் இருந்தாங்க இல்லையா, பெலிஸ்தியர்கள் இருந்தாங்க, அமலேக்கியர்கள் இருந்தாங்க. இப்படியாக அவர்கள் தங்களுடைய இருதய கடிதத்தின் நிமித்தம் தேவனுக்கு விரோதமாக செயல்படும் போது தேவன் புறஜாதி கரங்களில் ஒப்பு கொடுக்கும் போது அந்த புறஜாதிகள் கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுபவங்கள் நிமித்தம் இஸ்ரேல் ஜனங்கள் தாங்கள் செய்த தவறை உணர்வாங்க. அப்படி உணர்ந்து மறுபடியும் தேவன் கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் பாவம் பண்ணிட்டோம், எங்களை என்ன பண்ணிடுங்க, மன்னிச்சிடுங்க என்று அவர்கள் தேவன் கிட்ட தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கும் போது செய்த தவறை உணர்ந்து அப்ப அவர்களை அந்த புறஜாதி ஜனங்கள் கிட்ட இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு, ரட்சிக்கிறதுக்கு ரட்சகர்கள் போல யாரை தேவன் ஏற்படுத்துவார் என்று கேட்டா நியாயாதிபதிகள். அப்படித்தான் மீதியானியர்கள் கிட்ட இருந்து விடுதலை ஆக்கிறதுக்கு தேவன் யாரை எழுப்பினார்? ஆமா, கேள்வி கேட்கலன்னா நீங்க அப்படியே உட்காந்த மாதிரியே ஆயிடுவீங்க இல்லையா? கிதியோன். பெலிஸ்தர்கள் கிட்ட இருந்து சிம்சோன் இல்லைங்களா? இவங்கெல்லாம் நியாயாதிபதிகள். ஸோ அந்த புறஜாதி ஜனங்கள் கிட்ட இருந்து இஸ்ரேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்கக்கூடிய வகையில் தேவனால ஏற்படுத்தப்பட்டவங்க தான் இந்த நியாயாதிபதிகள். ஸோ இந்த நியாயாதிபதிகள் ஏற்படுத்தப்படாமல் இருந்த காலப்பகுதிகளும் சில காலப்பகுதிகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில் நடந்த சம்பவம் தான் இது சகோதர சகோதரிகளே. அப்ப என்ன பார்க்கிறோம்? ராஜாக்கள் இல்லாத காலத்துல எப்ராயிம் மலைகள் அருகே ஒரு பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் அங்க இருந்திருக்கிறார். அப்படி இருந்துட்டு அவரு
அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டி ஆக்கி கொண்டார். மறுமனையாட்டினா செகண்ட் மேரேஜ் இல்லை சொல்லலாம் இல்லைங்களா? ஆக்சுவலாக ஒரு லேவியன் இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அதான் நியாயாதிபதிகள் இல்லாத காலம் என்று சொல்லும் போது, ராஜாக்கள் இல்லாத காலம் என்று சொல்லும் போது அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி அவங்க வாழ்ந்தாங்க. இதே விஷயத்தை மறுபடியும் உறுதிப்படுத்துறதுக்கு நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்களேன். 17:6. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான். அப்படித்தான் இருந்தது அந்த காலம். நியாயாதிபதிகள் 17:6 படிக்கிற மாதிரி தான் 19ஆம் அதிகாரமும் அப்படித்தான் இருந்துச்சு. அவர்கள் தன் இருதயத்துக்கு ஏற்றபடி வாழ ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அங்க ராஜான்னு ஒருத்தர் இருந்தாருன்னா, நியாயாதிபதினு ஒருத்தர் இருந்தாருன்னா, வழக்குகளை கொண்டு போய் இவர் செஞ்சது தவறு, இவர் செய்யறது அநியாயம் அப்படின்னு சொல்லி சுட்டி காண்பிக்கிறதுக்கும், செய்த தவறுக்கு பயப்படுவதற்கும் ஏதுவான ஒரு 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 என்ன பண்ணலாம்னா அதிகாரம் இருந்ததாக நம்ம பார்க்கலாம். ஆனா ராஜாவும் இல்லை, யாரும் இல்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால அவர்கள் தன் இஷ்டப்படி தன்னோட இருதயத்துக்கு ஏற்றபடி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா வாழ ஆரம்பிச்சாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த 19ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்துல வாசிக்கிறோம். எப்ராஹிம் மலை தேசத்துல உள்ள லேவியன் ஒருத்தர் யூதாவில் உள்ள பெத்லகேம்ல உள்ள ஒரு ஸ்திரீய தனக்கு மறுமனையாட்டியாக என்ன பண்றாங்கன்னா அவங்க தெரிந்து கொள்றாங்க. இப்ப அடுத்து 2ஆம் வசனம் போயிடுங்க. அவள் அவனுக்கு துரோகமாய் விபச்சாரம் பண்ணி அவனை விட்டு யூத தேசத்துக்கு பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 மாதம் வரைக்கும் இருந்தான். பாருங்க, இங்க படிக்கும்போது நமக்கு புரியுது அந்த ஸ்திரீ எப்படிப்பட்டவங்க என்று கேட்டா, அவங்க அந்த ஸ்திரீ சரியானவங்க இல்லை, அவங்க ஒரு விபச்சார ஸ்திரீயா இருந்திருக்கிறாங்க. ஸோ தன்னுடைய கணவனுக்கு துரோகம் பண்ணிட்டு விபச்சாரம் பண்ணிட்டு தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிடுறாங்க. பெத்லகேம்ல உள்ள தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போயிடுறாங்க. கிட்டத்தட்ட 4 மாதங்களாக தன்னுடைய தகப்பன் வீட்டுல தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா இருக்கிறாங்க. இப்ப மறுபடியும் என்ன நடக்குது? 3ஆம் வசனம். அவள் புருஷன் அவளோட நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதைகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான். பாருங்களேன், இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இந்த லேவியன் அந்த ஸ்திரீ பண்ணது தவறு இல்லைங்களா? தவறு பண்ணிட்டாங்க, விபச்சாரம் தவறு பண்ணியிருக்கிறாங்க. இப்ப ஆக்சுவலா ஒரு லேவியன் என்ன செய்யணும்? கரெக்ட், சத்தமா சொல்றீங்கன்னா ஈஸி. கல்லெறிஞ்சு கொல்லணும். ஒரு சில பேர் என்ன சொல்லுவீங்க, கல்லுதறி சீட்டை கொடுத்து என்ன பண்ணிடணும்? தள்ளி வச்சுடணும். ரெண்டுமே நியாயப்பிரமாணங்கள்ல உள்ளதுதான். கல்லெறிஞ்சு கொல்லணுன்றதும் நியாயப்பிரமாணத்துல இருக்கு, கல்லுதறி சீட்டும் நியாயப்பிரமாணத்துல இருக்கு. ஆனா இந்த லேவியன் என்ன பண்ணிருக்கிறாரு? அதுவும் லேவியன், உங்களுக்கு எனக்குமே தெரியுது. ஆனா கண்டிப்பா லேவியனுக்கு என்ன ஆயிடக்கூடாது இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கணும். ஆனா இவர் என்ன பண்றாரு? இது ரெண்டும் செய்யாம அந்த ஸ்திரீயை தேடி போறார், கழுதை ரெடி பண்றார், சேணம் கட்டுறார் இல்லையா? என்னன்னு சொல்லிட்டு போறாரு? நல்லது பொல்லது சொல்லி கொடுக்கணுமாமா. இந்த பாருமா, இப்படிலாம் பண்ணக்கூடாது, இது தவறு, நான் தான் உன்னுடைய கணவன், நீங்க என் கூட மட்டும்தான் இருக்கணும் எப்படின்னு சொல்லி நல்லது சொல்லி கொடுத்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணிடணும், வீட்டுக்கு கூட்டிட்டு வரணுன்றதுக்காக இந்த ரெடி பண்ணிட்டு அவர் என்ன பண்றாருன்னா அங்க போறாரு அப்படி சொல்லி பார்க்கிறோம். இப்போ அவள் இடத்துக்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனான். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்ட போது சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு. அப்ப அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த ஸ்திரீய சேர்த்து கொள்றதுக்கு அவர் போறாரு. அப்படின்னா இங்க என்ன புரியுது அந்த லேவியன் கிட்ட? நியாயமா கல்லெறிஞ்சு கொள்ளணும், கட்டி தள்ளி வச்சுடணும். ஆனா இவர் மறுபடியும் சேர்த்துக்கிறதுக்கு போறார், பிரயாசம் எடுக்கிறார், கழுதை எடுக்கிறார், சேணம் கட்டுறாரு, டிராவல் பண்றாரு. அப்படின்னா இவர்கிட்ட இருந்து என்ன வெளிப்படுது? அன்பு இல்லைங்களா? அந்த ஸ்திரீயின் மேல இவர் வைத்துட்ட அந்த அன்பு, அந்த அன்பின் நிமித்தம் இவர் என்ன பண்றாருன்னா இப்படிப்பட்ட ஒரு கிரியையை அங்க ஏறெடுக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ நீங்க 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சிடுங்க. 4:5. ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 நாள் அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். 3 நாள் மருமகன் வந்திருக்கிறார் இல்லையா, மாப்பிள்ளை வந்திருக்கிறார். ஸோ அதனால 3 நாள் மாமனாருக்கு ரொம்ப சந்தோஷம், தன்னுடைய பெண்ணும் நல்லபடியா வாழ போறாங்கன்ற ஒரு எண்ணம், நல்ல தடபுடலான விருந்து, 3 நாள் புசித்து குடித்து அங்க ராத்தங்குறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்ப 4வது நாள் வரும்போது அவர் என்ன பண்றாரு? அப்படி 4வது நாள் என்ன பண்றாருன்னா கிளம்புறார்.
கழுதையின் மேல சேணம் வச்சுட்டு தன்னுடைய சொந்த ஊருக்கு போறதுக்கு, எப்ராஹிமுக்கு போறதுக்கு புறப்படுறாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வசனம் பாருங்க. 4ஆம் நாள் காலமே அவர்கள் எழுந்திருந்த போது ம் அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். என்ன சொல்றாருங்க, 4வது நாள் காலமே எழுந்திருச்சு கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும் போது மாமா என்ன சொல்றாரு, இல்ல இல்ல இன்னைக்கு போக வேண்டாம் அப்படி சொல்லல, நீங்க இருந்து நல்லா என்ன பண்ணுங்க, சாப்பிடுங்கன்ற முதல் ரெக்வஸ்ட் வைக்கிறார். சாப்பிடுறாங்க. அடுத்து என்ன நடக்குது தெரியுங்களா? லேட் ஆகுது, சாயங்காலம் ஆயிடுது. சாயங்காலம் ஆன உடனே மாமா மறுபடியும் என்ன சொல்றாரு? அடுத்த வசனம். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதயம் மகிழ்ச்சியடைய ராத்திரிக்கும் இரு என்றான். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இங்கே இருந்துடு அப்படின்றாரு. வேற வழி இல்லாம அவர் என்ன பண்றாரு, லேவியன் அன்னைக்கு அங்கேயே இருந்துடுறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். பாத்தீங்களா? அப்ப 4வது நாளும் என்ன ஆயிடுறாருன்னா அங்கேயே இருந்துட்டார். இப்ப மறுபடியும் 5வது நாள் வருது. காலமே எழுந்திருக்கிறாரு. நேத்து செஞ்ச மாதிரி இன்னைக்கு செய்யறாரு. சேணம் கட்டுறாரு, கிளம்புறாரு. இப்ப மறுபடியும் அந்த மாமா வந்து என்ன சொல்றாருன்னா, இல்ல இன்னைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அடுத்த வசனம். 5ஆம் நாளிலே அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள் என்றான். அப்படியே அந்தி நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பாத்தீங்களா? அப்புறம் 9. பின்பு அவனும் அவன் மறுமனை ஆட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதற்கு எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்கப் போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேலை ஆயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாய் இருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான். 5வது நாளும் இதே விஷயத்த அங்க சொல்றாரு. ஆனா அன்னைக்கு அவர் கேட்டாரான்னு கேட்டா இல்ல. 4 நாள் கேட்டவர் 5ஆம் நாள் இல்ல நான் நிச்சயம் இன்னைக்கு என்ன பண்ணியே ஆகணும், கிளம்பியே ஆகணும்னு சொல்லி கிளம்பிடுறார். அடுத்த வசனம் வாசிங்க. அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் 2 கழுதைகள் மேலும் சேணம் வைத்து தன் மறுமனையாட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேம் ஆகிய எபூசுக்கு நேராக வந்தான். பாத்தீங்களா? சோ அப்ப அவர் என்ன பண்றாருன்னா, 4 நாள் இருந்துட்டு அவரு ஆக்சுவலா அவருடைய பிளான் என்னன்னா 3 நாள் தான். எக்ஸ்ட்ரா ஒரு நாள் அவங்க வருந்தி கேட்டதுனால 4வது நாள் அவங்க என்ன பண்ணிட்டாரு, தங்கிட்டார். 5வது நாளும் இதே மாதிரி கேட்கும் போது அவர் அங்க உடன்படல. 5வது நாள் கிளம்பிடுறார். தன்னுடைய மறுமனையாட்டியை கூட்டிக்கிட்டு சேணம் வச்சு வேலைக்காரர்களோட கிளம்பிடுறார். வேலைக்காரரோட அப்படி கிளம்பி போகும்போது எங்க வர்றாங்க அப்படின்னு கேட்டா, எருசலேம் ஆகிய எபூசுக்கு நேராக வந்தார்கள். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எருசலேம் அப்போதைக்கு யாருடைய கரங்கள்ல இருந்துச்சுன்னா எபூசியருடைய கரங்கள்ல இருந்துச்சு. எருசலேம் வந்து அப்போதைக்கு எபூசியருடைய கரங்கள்ல இருந்துச்சு. தாவீது என்னைக்கு முதல்ல தாவீது அந்த நகரத்தை பிடிக்கிறாரோ அதுக்கப்புறம் தான் இஸ்ரேல் ஜனங்களுடைய கரங்களுக்குள்ள எருசலேம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் புறஜாதி ஜனங்களுடைய கரங்கள்ல தான் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி நீங்க போய் பார்த்தீங்கன்னா சாலேம், மெல்கிசேதேக் சொல்றோம் இல்லைங்களா, அவருடைய கரத்துல இந்த பட்டணம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் புறஜாதி ஜனங்களுடைய கரங்களுக்கு போச்சு. இந்த சம்பவம் நடக்கும்போது எபூசியருடைய கரங்களுக்கு வந்துச்சு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது வேலைக்காரர் என்ன சொல்றாருன்னாமா, அந்த லேவியின் கிட்ட, பாருங்க சாயங்காலம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்துல இருட்டிடும், நாம இனிமே டிராவல் பண்றது நல்லதில்லை, நாம எங்க இருந்துடலாம், இந்த பட்டணத்துல எருசலேம்ல எபூசியர் பட்டணத்துல இருந்துடலாம் அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஆனா அதுக்கு அந்த லேவியன் என்ன சொல்றாருன்னா, இல்ல இது வந்து ஒரு புறஜாதி பட்டணம், நம்ம இங்க இருக்கக்கூடாது, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா அங்க ஒரு பட்டணம் இருக்கு கிபியா. அந்த கிபியால யார் இருப்பாங்கன்னா பென்யமீன் கோத்திரத்தார் இருப்பாங்க. ராமா பட்டணம் பக்கத்துல இருக்கு. நாம என்ன பண்ணிடலாம்னா கொஞ்சம் தூரம் நடந்து போய் அங்க போய் சேர்ந்துடலாம். அங்க வந்து புறஜாதி பட்டணம் இல்லை, அது நமக்கு பென்யமீன் கோத்திரத்தார் இருக்கக்கூடிய பட்டணம் தான். ஸோ அதனால நம்ம அங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் அங்க சொல்றார். வாசிங்க தொடர்ந்து வசனங்கள் அப்படியே. அவர்கள் எபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன், எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் இல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி
தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் ராத்தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமீன் நாட்டைச் சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமானமாயிற்று. பாத்தீங்களா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? எபூசிய பட்டணத்தை விட்டு தாண்டி கிபியாக்கு வந்துடுறாங்க. அப்போ கிபியாக்கு வரும்போது கரெக்டாக என்ன ஆயிடுச்சுன்னா இருட்டிடுது. சூரியன் அஸ்தானம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு, இனிமேல் டிராவல் பண்ண முடியாது. இந்த கிபியோ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பழைய ஏற்பாட்டில் நம்ம படிச்சிருக்கிறோம். இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த வனாந்தர பிரயாணத்தில் எரிகோவை பிடிச்சிடுறாங்க. அதாவது அந்த மதிர்ச்சுவர், அந்த பட்டணத்தினுடைய கோட்டை மதிர்ச்சுவர் இடிஞ்சு விழுந்துடுது. எரிகோவை பிடிச்சிடுறாங்க. இதை கேள்விப்படுறாங்க கிபியா ஜனங்கள். அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க, அடுத்து எருசலேம் தான். எருசலேமை தாண்டினா நம்ம ஊர் தான், கண்டிப்பாக நம்மையும் தேவன் ஒப்பு கொடுத்துருவாருன்னு பிளான் பண்ணி அந்த கிபியோனியர்கள் தந்திரமாக ஒரு யோசனை பண்ணாங்க. நமக்கு தெரியும் இல்லை இது இல்லைங்களா அதெல்லாம். அவங்க என்ன பண்ணுறாங்க, பழைய ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு, பழைய பாதரட்சி போட்டுக்கிட்டு, கையில் பழைய துருத்தியை எடுத்துக்கிட்டு, ரொம்ப தூரத்துலேருந்து ட்ராவல் பண்ணி வர்றவங்க மாதிரி தங்களை யோசுவா கிட்ட காண்பிச்சு, நாங்கள் இந்த தேசத்தில் உள்ள ஜனங்கள் இல்லைன்ற மாதிரி நம்ப வச்சு, தங்களுடைய ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுன்றத அவங்க கிட்ட ஒரு உடன்படிக்கை மாதிரி பண்ணிடுறாங்க. யோசுவாவும் கர்த்தர்கிட்ட கேட்காமலே அவங்க கிட்ட என்ன பண்ணிடுறாரு, உங்க ஜீவனுக்கு நாங்கள் உத்தரவாதம் அப்படின்னு ஆணையிட்டு சொல்றேன்னு உத்தரவாதம் கொடுத்துடுறாரு. அப்புறம் தான் நாள் போக போக தெரியுது இவங்க யாருன்னா அந்த தேசத்தின் குடிகள் தான், கிபியோனியர்கள் தான். ஸோ அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியும். அப்படின்னா இவங்க யாருன்னா கன்வெர்டட் ஜூஸ், புறஜாதியா இருந்து என்னவா மாறி எடுக்கிறாங்க, கன்வெர்ட் ஆகிடுக்கிறாங்க, மாறி எடுக்கிறாங்க யூதர்களாக ஒரு உடன்படிக்கையின் கீழே. ஸோ இவங்களுக்கு கூட தேவன் ஆசீர்வாதம் எப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுட்டாருன்னா, ஆசிரியப்பு கூடாரத்தில் அந்த விறகுகளை சுமக்கக்கூடிய வேலைகளில் கூட இவர்கள் ஈடுபடுத்தப்பட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அப்போ இப்படிப்பட்ட ஒரு பட்டணம் தான் அந்த கிபியா பட்டணம். இப்போ வந்துட்டாங்க இவங்க வந்து, அதாவது மறுமனையாட்டி, லேவி, வேலைக்காரர் கழுதையில சேனம் வச்சு வந்துட்டாங்க. இருட்டாயிடுச்சு. ஆனால் வந்துட்ட இவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் இல்லை. யாராவது வீடுகளில் சேர்த்துக்குவாங்களான்னு கேட்டால் யாருமே சேர்த்துக்கிறது இல்லை. தங்குறதுக்கு இடம் இல்லை. நடு வீதியில நிற்கிறாங்க. இப்படி நிற்கும் போது என்ன நடக்குது? அடுத்த வசனங்கள் வாசிங்க. ஆகையால் கிபியாவிலே வந்து தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்துக்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போன போது தங்குவதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்துக்கொள்வார் இல்லாததினால் வீதியிலே உட்கார்ந்தான். பாத்தீங்களா? நடு வீதியில என்ன பண்றாங்கன்னா உட்காந்துடுறாங்க. எங்க போறது தெரியல, இருட்டாயிடுச்சு. இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டா, வயல்ல வேலை செஞ்சுட்டு ஒரு கிழவர் வரார் அந்த வீதியில. அவர் நடந்து வராரு, இவங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு நீங்க யாரு, என்ன விவரம் அப்படின்னு கேட்கும்போது சொல்றாங்க நடந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த லேவியன் சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அந்த லேவியன் கிட்ட அந்த கிழவன் பேசுறாரு. லேவியன் கூட என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு எந்த குறையும் இல்லை, எங்களுக்கு சாப்பாடு இருக்கு, கழுதைக்கு தீவனம் இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆனா தங்குறதுக்கு மட்டும் என்ன இல்லை, இடம் இல்லை அப்படி சொல்றாரு. ஸோ அதனால அந்த கிழவன் என்ன சொல்றாருன்னா, முன்ன பின்ன தெரியாத ஒரு நபர்கிட்ட என்ன சொல்றாருன்னா, நீங்க என் வீட்டுக்கு என்ன பண்ணிடுங்க, வந்துடுங்கன்னு சொல்லி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. தொடர்ந்து வாசிங்க அப்படியே அந்த விஷயங்களை. வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் எப்ராயிம் மலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து எப்ராயிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான், யூதாவில் உள்ள பெத்லகேம் மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியோன் இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் உண்டு, ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகள் எல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை இப்படி பேசிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க புரிஞ்சுக்கணும், அவர் வந்து ஒரு லேவியன். அந்த லேவியன் சொல்லும் போது அவர் எங்க போறேன்னு சொல்றாரு. லேவியனுக்கு எங்க வேலைன்னா தேவாலயத்துல தான் வேலை. ஸோ நான் தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது அவருக்கு வந்து கிழவருக்கு வந்து ஒரு தேவ மனுஷன் இவர் அப்படின்ற எண்ணம் உருவாயிடுது. உதவி பண்றதுக்கு ரெடி ஆகிட்டுறார். வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. வீட்டுக்கு போனா எல்லாம் நடக்குது, புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, மாட்டுக்கு தீவனம் வைக்கிறாங்க, சந்தோஷமா அங்க என்ன ஆகுதுன்னா அங்க விருந்து போயிட்டு இருக்கு.
அப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? வசனங்கள், அடுத்த வசனங்கள் போயிடுங்க. அவர்கள் மன மகிழ்ச்சியாய் இருக்கிற போது ம் இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறியும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். ஸோ அந்த ஊர், அதாவது அந்த தேசத்துல, அதாவது இந்த நம்ம படிச்சோம் இல்லைங்களா, கிபியா பட்டணத்துல உள்ள அந்த ஜனங்கள், புறஜாதி ஜனங்கள் மத்தியில சில பேலியாளின் மக்கள், ஆக்சுவலா அவங்க ஒரிஜினல் யூதர்கள் கிடையாதுன்றதை நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம். புறஜாதியா இருந்து கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்க. அந்த புறஜாதி பட்டணத்துல உள்ள சில பேலியாளின் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த கிழவனுடைய வீட்டுக்கு வந்து அந்த கிழவனை கூப்பிட்டு, இந்த மாதிரி உன் வீட்டுக்கு ஒரு லேவியன் வந்திருக்காருல்ல, அவரை நீங்க வெளியே அனுப்புங்க, அவங்க கிட்ட நான் தப்பா நடந்துக்கணும்னு சொல்லி அந்த விஷயங்கள் கேட்கும் போது, இதே மாதிரி நம்ம எங்க படிக்க முடியும்னு கேட்டா, சோதோம் குமாரா விஷயத்துல அந்த லோத்துவினுடைய வீட்டுல நம்ம பார்க்க முடியும் இல்லைங்களா? அதே மாதிரி சம்பவம் தான் இங்க நடக்குது. ஸோ இப்படி நடக்கும்போது அந்த கிழவன் பாருங்க எப்படிப்பட்டவரா இருக்கிறாருன்னு. அந்த கிழவனுடைய நல்ல மனது என்னன்னா, அடுத்த வசனம் வாசிங்க. சொல்றாரு பாருங்க சில விஷயங்கள். தனக்கு வந்து கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண் இருக்கு. அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம், என் சகோதரரே, இப்படி பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி உங்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். ஸோ அப்ப பார்க்கும்போது அவர்கள் ஒரு தவறான எண்ணத்துல அந்த வீட்டுக்கு வெளியே வந்து நின்று அந்த கிழவன் கிட்ட பேசும்போது, அந்த கிழவன் யாருன்னே தெரியாதவங்களுக்காக தன்னுடைய கல்யாணமாக ஸ்திரியை கூட இழக்கிறதுக்கு அந்த கிழவன் கிட்ட அந்த மனசு இருக்குதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த கிழவர் சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் கேட்கறது இல்லை. அவங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்போ என்ன நடக்குது என்று கேட்டா அடுத்த வசனம் வாசிங்க. அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு ரா முழுவதும் விடியுங்காலம் மட்டும் அவளை லட்சையாய் நடத்தி கிழக்கு வெளுக்கும் போது அவளை போக விட்டார்கள். ஸோ இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போது, சகோதர சகோதரிகளே, அந்த லேவியன் தன்னுடைய மறுமனையாட்டி என்ன பண்ணிடுறாருன்னா, அங்க வெளியே இழுத்து விட்டுட்டு அந்த கிழவரை உள்ள வீட்டுக்குள்ள கூப்பிட்டுடுறாரு, கதவை சாத்திடுறாரு. ஸோ அந்த இரவு முழுவதும் அந்த பேலியாளின் மக்கள் என்ன பண்றாங்கன்னா, அந்த லேவியனுடைய மறுமனையாட்டி கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த கிழக்கு வெளுக்கும் போது அந்த ஸ்திரீயை விட்டுடுறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, அவங்க செத்தே போயிடுறாங்க. அவங்க எங்க வந்து செத்துடுறாங்கன்னா, அந்த புருஷன் அந்த கிழவனுடைய வீட்டினுடைய வாசப்படியில வந்து தன்னுடைய கரங்களை விரித்த மாதிரியே விழுந்து அங்க என்ன ஆயிடுறாங்கன்னு செத்து போயிடுறாங்க. படிங்க. விடிய காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாகும் மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசப்படியிலே விழுந்து கிடந்தாள். விழுந்து கிடந்தாள் அப்படி சொல்லி பாக்குறோம். அப்போ மறுபடியும் காலை ஆகுது. காலமே எழுந்திருக்கிறார் அந்த லேவியன். எழுந்திருச்சு வீட்டு வாசல கதவை திறந்தா அந்த ஸ்திரீ முன்னாடி படுத்து கிடக்குறாங்க, கரங்களை விரித்தபடிக்கு. அப்ப கூட லேவியன் என்ன சொல்றாருன்னா, எழுந்திரி, நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படி சொல்லி கூப்பிடுறாரு. படிங்க. அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ தன் வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திரு போவோம் என்று அவன் அவளோட சொன்னதற்கு பிரதியுத்தரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவங்கக்கிட்ட மறு உத்தரவு பிறக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க ஆல்ரெடி என்ன ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, இதே 20ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 20:5. அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாய் எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள், அதனாலே அவள். ஸோ அப்போ இவங்களுடைய அந்த மரணம் இப்படித்தான் நிகழ்ந்திருக்குன்னு பார்க்கிறோம். அதனால தான் அவங்க பிரதியுத்தரம் எதுவுமே கொடுக்கல. ஸோ இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, அந்த டெட் பாடி, தன்னுடைய மறுமனையாட்டினுடைய டெட் பாடி எடுத்து கழுத மேலே போட்டு தன்னுடைய ஊருக்கு என்ன பண்ணிடுறாருன்னா எடுத்துட்டு போறார். இப்போ எடுத்துட்டு போய் தான் ஒரு விசித்திரமான விஷயத்த அவர் செய்யறார்.
அடுத்த வசனம் வாசிங்க. அதாவது 19ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரேலின் எல்லைகளெல்லாம் அனுப்பினான். என்ன பண்றாரு பாருங்களேன், என்ன பண்றாரு? வீட்டுக்கு அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போய் வீட்டுல அந்த டெட் பாடியை வச்சு ஒரு கத்தியை எடுத்து 12 பீஸா என்ன பண்றாரு? கட் பண்றாரு வித் போன்ஸோட, அதாவது எலும்புகளோட. இப்ப என்ன, கை தனியா கால் தனியா அப்படியே தனித்தனி பீஸா பார்ட்டா ஒரு 12 பீஸா அந்த பாடியை கட் பண்ணி இஸ்ரேலுடைய 12 கோத்திரத்துல எல்லைக்கும் அங்க என்ன பண்றாருன்னா அனுப்புறார். எதுக்கு அனுப்புறாரு அப்படின்னா அதுதான் அடுத்த வசனம், நம்முடைய ஆதார வசனம் சொல்லுது. அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். இங்கதான் அந்த பாயிண்ட் சொல்றாரு. அப்படின்னா இந்த காரியத்தை யோசிச்சு, இந்த மாதிரி எகிப்துல இருந்து புறப்பட்டு இவ்வளவு நாள் ஆச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயம் இஸ்ரேல் என்ன பண்ணதே இல்லை, நடந்ததே கிடையாது. ஸோ இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று என்ன பண்ணுங்க, சொல்லுங்க அப்படின்ற விஷயத்தை அங்க சொல்றாரு. ஆக்சுவலா இந்த லேவியினுடைய அந்த எண்ணம் என்ன என்று கேட்டா, கண்டிப்பா இந்த என்னுடைய மறுமனையாட்டிக்கு நடந்த விஷயத்துக்கு நீதி வேணும். அந்த நீதியை இஸ்ரேல் ஜனங்களை எல்லாம் சேர்ந்து தான் செய்யணும். அப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணணும், ஒன்று கூட்டணும். அந்த ஒன்று கூட்டுவதற்கான ஏற்பாடு தான் 12 பீஸா வெட்டுறது. ஆக்சுவலா இன்னைக்கு நியூஸ் பேப்பரை திறந்தா எப்படி இருக்கு, ஃப்ரிட்ஜுக்குள்ள பீஸ் இருக்கும், அப்புறம் சூட்கேஸ்ல பீஸ் இருக்கும், குப்பையில கிடக்கும், அப்புறம் அங்க தலை கிடைச்சது இங்க கை கிடைச்சதுன்னு சொல்லி நியூஸ் படிக்கிறோம் இல்லைங்களா. இதெல்லாம் இன்னைக்கு செத்துப்போன நியூஸ். ஃப்ரெஷ் நியூஸ் பைபிள்ல தான் முதல்ல என்ன பண்றோம், 12 பீஸா வெட்ட படிக்கிறோம். முதல்ல அங்கேயே நடந்துருச்சு எல்லாமே. ஆனா இவர் செய்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க படிச்சீங்கன்னா, அந்த 12 பீஸையும் அனுப்பி வைக்கும் போது அதை எடுத்துக்கிட்டு ஜனங்கள் என்ன பண்ணணும், வரணும். ஏன்னா அந்த 12 பீஸையும் ஒன்று சேர்த்து தன்னுடைய மறுமனையாட்டி என்ன பண்ணணும், அடக்கம் பண்ணணும். அப்படி அடக்கம் பண்ணணும்னா அது 2ஐயும் ஸ்பிளிட் பண்ணணும், 12ஐயும் ஸ்பிளிட் பண்ணி. அவருடைய நோக்கம் என்னன்னா அந்த இஸ்ரேல் ஜனங்களை ஒன்று கூட்டணும். இவருடைய நோக்கம் நிறைவேறிச்சா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நிறைவேறிச்சு. இது எங்க இருக்கு வசனம்னு கேட்டா 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 11ஆம் வசனம். அப்பொழுது தான் முதல் பெயர்சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கிளையாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். தமிழ் இந்தியாவுடைய மேப்ல சொல்லுவோம் இல்லைங்களா, இமய முதல் குமரி வர, அதுதான் இந்தியா இல்லையா. அந்த மாதிரி இஸ்ரேலுக்குன்னு ஒரு பார்டர் இருக்கு, தான் முதல் பெயர் சபா வர. ஸோ ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களும் கூடுறாங்க. இதே 11ஆம் வசனமும் கன்ஃபார்ம் பண்ணும். இஸ்ரவேல் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி. இவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்துருச்சு. இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாத்தையும் ஒன்று கூட்டிட்டார். ஆக்சுவலா இதே மாதிரி பிற்காலத்துல இன்னொருத்தர் பண்ணார் இப்படி ஒன்று கூட்டுற விஷயத்துல. யாரும் ஞாபகம் வருதுங்களா? எல்லாம் ஆல்ரெடி மயக்கத்தில் ஆயிட்டீங்க. இதே மாதிரி இந்த ஃபார்முலாவை இன்னொருத்தர் பயன்படுத்தினாங்க. யாரும் ஞாபகம் இருக்கா? பைபிள்ல வெட்டினாங்களா அவங்க யாரையாவது? சவுல் என்ன பண்ணாருன்னா, அமலேக்கிற்கு யுத்தம் பண்ண போகணும். அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, ஒரு ஓரின மாட்டை பிடிச்சு 12 துண்டா வெட்டி அனுப்பிடுவாரு. யாரெல்லாம் இஸ்ரேல் இந்த யுத்தத்துக்கு கலக்காம இருக்கிறீங்களோ, பங்கெடுக்காம இருக்கிறீங்களோ அவங்களுக்கும் இந்த மாதிரி ஆயிடும்னு சொல்லுவார். அதனால எல்லாருமே சேர்ந்து அமலேக்கு விரோதமா யுத்தம் பண்ணி ஜெயிச்சிடுவாங்க. இதே ஃபார்முலாவை சவுல் பயன்படுத்துவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று கூட்டுவதற்கான ஒரு ஃபார்முலாவாக இந்த லேவியன் இந்த விஷயத்த செஞ்சாரு. அவர் நினைச்ச மாதிரியே எல்லாரும் ஒன்று கூட்டிட்டாங்க. இப்ப ஒன்று கூடி யாருக்கு விரோதமா போறாங்கன்னா, கிபியா பட்டணத்தில் உள்ள ஜனங்களுக்கு விரோதமா போறாங்க. அப்படி போகும்போது வசனங்கள் இருக்குது, 3 முறை யுத்தம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் யுத்தம் பண்றாங்க, ஓரளவுக்கு தான் வெற்றி கிடைக்குது. 22,000 இஸ்ரேல் ஜனங்கள் செத்து போயிடுவாங்க ஃபர்ஸ்ட் தடவை யுத்தம் பண்ணும்போது. எங்க படிக்கலாம்னா, நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. ஆனாலும் பென்யமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 20,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். ஃபர்ஸ்ட் டைம் யுத்தத்துக்கு போனா ஜெயம் இல்ல, ஓரளவுக்கு நமக்கு என்னதான் கிடைக்குதுன்னா 22,000 பேர் செத்து போயிடுவாங்க இஸ்ரேல் ஜனங்கள்ல. கிபியா ஜெயிச்சிடும் மீன்ஸ் என்னன்னா ஓரளவுக்கு முன்னேறி வர மாதிரி ஆயிடும். ஆனா இவங்க ஃபுல்லா ஜெயிச்சுட்டு இருக்க மாட்டாங்க. 2வது டைம் பாத்தீங்கன்னா 18,000 இஸ்ரேல் ஜனங்கள் செத்து போயிடுவாங்க. இதை நீங்க எங்க படிக்கலாம்னா 25ஆம் வசனம் வாசிங்க.
கிபியாவில் இருந்த அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டயம் உருவுகிற 11,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்ப 2வது டைம் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது கூட முழுமையான வெற்றி இல்லை. அங்கேயும் ஒரு 18,000 பேர் இஸ்ரேல் ஜனங்கள் செத்து போயிடுவாங்க. இப்பதான் 3வது டைம் தேவன் கிட்ட போய் கேட்பாங்க. அப்ப தேவன் சொல்லுவாரு, இப்போ நீங்க போங்க, உங்களுக்கு உங்க கையில முழுசா அவங்களை நான் என்ன பண்ணிடுறேன், ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி 3வது டைம் தேவன் உத்தரவு கொடுக்கும்போது இப்போ போய் தான் ஜெயிப்பாங்க. 28ஆம் வசனம் 34ஆம் வசனம் நீங்க வாசிச்சீங்கன்னா நம்ம பார்க்க முடியும். ஆரோனின் குமாரனாகிய எலேசையின் மகன் பினகாஸ் அந்நாளிலே அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடே பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். முழுமையான வெற்றி தேவன் எப்ப தரேன்னு சொன்னான்னா 3வது முறை யுத்தத்துக்கு போகும்போது, அந்த 3வது முறை நடக்கக்கூடிய யுத்தத்துல முழுமையான வெற்றி கிடைக்குது. 34வது வசனம் வாசிச்சீங்கன்னா அந்த விஷயங்கள் உங்களுக்கு வரும். 34 படிக்க முடியுங்களா? அவர்களில் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். சோ நீங்க அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து படிச்சீங்கன்னா 3வது முறை ஜெயிச்சிடுவாங்க. யார் ஜெயிச்சிடுவாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் ஜெயிச்சிடுவாங்க. அந்த கிபியா பட்டணம் தோத்து போயிடும். முழுசா தேவன் என்ன பண்ணிடுவாருன்னா அவங்க கரங்கள்ல ஒப்பு கொடுத்துடுவாரு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ இதுதான் இந்த நிழல். ஸோ 19ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்கப்பட்டது, 20ஆம் அதிகாரத்துல அங்க முடியக்கூடிய விஷயத்துல நம்ம கவனிக்கக்கூடியதாக இருக்கு சகோதர சகோதரிகளே. ஸோ பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது அனைத்துமே நம்ம அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறபடி ரோமர் 15:4, 1 கொரிந்தியர் 10:11, எபிரேயர் 10:1 இவைகளெல்லாம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்னன்னா, போதனை, எச்சரிப்பு, திருஷ்டாந்தங்கள் மற்றும் அவைகளெல்லாம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் வெறும் நிழல் இல்லையா? ஸோ அப்போ இவைகளிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினைகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப எளிமையான விஷயங்கள் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேவியன் இல்லைங்களா, லேவியன் யாருன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த லேவியன் எங்கிருந்து புறப்பட்டு எங்க போறாரு? எபிராயிம் கிட்ட இருந்து பெத்லகேமுக்கு போறார். எபிராயிம் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஸ்ட்ராங் கன்கடன்ஸ் H6699 என்ன வார்த்தை மீனிங் கொடுக்குறாங்கன்னா, டபுள் ஃப்ரூட். டபுள் ஃப்ரூட் அப்படின்ற மீனிங் கொடுக்குறாங்க. டபுள் ஃப்ரூட்னா 2 கனிகள். 2 கனிகள். 2 கனிகள்னா நீங்க தேவனுடைய தெய்வீக திட்டத்துல 2 கனிகள்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? 2 கனிகள் எங்க இருந்துச்சு? நீங்க 2 மரத்தையே சொல்லிட்டீங்க. நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. பாத்தீங்களா, 2 இருக்கு, நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு. அது எங்க இருந்துச்சு? ஏதேன் தோட்டத்துல. எபிராயிம் அப்படின்றது ஒரு மலை தேசம். மலைன்னா பைபிள் எதற்கு அடையாளம்? தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் முதல்ல எங்க இருந்தது இந்த உலகத்துல? ஏதேன் தோட்டத்துல. சோ இந்த நிழல் எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்துல தேவனுடைய ராஜ்யத்துல 2 கனிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இங்க இருந்து ஒருத்தர் எங்க போறாரு? பெத்லகேமுக்கு. பெத்லகேம்னு சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? ஆமாங்க, ஒரு கிறிஸ்தவர்கள் கிட்ட போய் கேட்டா கூட முதல்ல என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க? இந்த ஆன்சர் தான் சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா கர்த்தர் இயேசு பிறந்தது எந்த இடம்? மீக 5:2 படிக்கிறோம் இல்லைங்களா? எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார்னு படிக்கிறோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பெத்லகேம் என்று சொல்லும் போது அது கர்த்தர் இயேசு இந்த உலகத்திற்கு முதல் வருகையில வரக்கூடிய இடம், பிறப்பு இல்லையா சகோதர சகோதரிகளே? ஸோ அப்போ பெத்லகேமுக்கு வந்தது யாரு? கர்த்தர் இயேசு. அப்ப அந்த லேவியன் யாருக்கு அடையாளமா இருக்கணும்? அந்த லேவியன் வேற யாருக்கும் அடையாளம் இல்லை, நம்முடைய அருமையான ஆண்டவர் கர்த்தர் இயேசுவுக்கு அடையாளம். ஏதேன் தோட்டத்துல மனுக்குலத்தினுடைய சிருஷ்டிப்புல மனுக்குலத்தோடு சம்பந்தப்பட்டு ஜீவித்து கொண்டிருந்த நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்திற்கு நம்முடைய முதலாம் வருகையில வருவதை அந்த லேவியன் அருமையா அடையாளப்படுத்துறாரு. ஸோ பெத்லகேமுக்கு வந்துட்ட நம்முடைய அருமையான ஆண்டவர் தான் அந்த லேவியனுக்கு அடையாளம். எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? கன்ஃபார்ம் ஆகும், நிழல் போக போக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட், ஆனா அந்த லேவியன் பெத்லகேமுக்கு எதுக்கு வந்தார்? ஒரு 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 ஸ்திரீயை தேடி வந்தார். ஆனா அந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஸ்திரீன்னு படிச்சோம்? விபச்சார ஸ்திரீ இல்லையா? சரி, அப்போ நீங்க யோசிங்க, ஏன்னா நீங்க தான் எல்லாமே நிழல் சொல்ல போறீங்க, நான் கேள்வி மட்டும்தான் கேட்க போறேன்.
பைபிள்ல விபச்சார ஸ்திரீன்னு சொல்லி யாரை அடையாளப்படுத்துது? ஐயோ, மனவாட்டி சபையெல்லாம் விபச்சாரின்னு சொல்ல. வேசி ஸ்திரீ, கரெக்ட், அது சொல்லலாம். வேற வேற யாரும் ஞாபகம் வரலையா? இஸ்ரேல் ஜனங்கள், தம்பி கரெக்டா சொல்லிட்டாருல. வசனங்கள் வாசிங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். எரேமியா 3ஆம் அதிகாரம் முதல் வசனம். ஒரு புருஷன் தன் மனைவியை தள்ளிவிட அவள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போய் அந்நிய புருஷனுக்கு மனைவியானால் அவன் அவளிடத்தில் இனி திரும்ப போவானோ? ஒரு கேள்வியோட அருமையா கேட்கிறார். நம்மளை பார்த்து கேட்கிறார். என்ன கேட்கனா, நீங்க ஒரு புருஷனா இருக்கீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு மனைவி இருந்தாங்க. ஆனா அந்த மனைவி உங்களை வேணான்னு விட்டுட்டு இன்னொருத்தருக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை நீங்க தேடி போவீங்களா அப்படின்னு தேவன் கேட்கிறார். கேட்டுட்டு சொல்றாரு பாருங்க, அந்த தேசம் மிகவும் தீட்டுப்படும் அல்லவோ என்று மனுஷர் சொல்லுவார்கள். நீயோ வென்றால் அநேக நேசரோடே வேசித்தனம் பண்ணினாய், ஆகிலும் என்னிடத்திற்கு திரும்பி வா என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் என்னிடத்திற்கு நீ என்ன பண்ண? திரும்பி வா. இது யாருன்னா இஸ்ரேல் பத்தி பேசக்கூடிய வசனம். அநேக நேசரோட நீ என்ன பண்ணிருக்கிற? வேசித்தனம் பண்ணிட்ட, ஆனாலும் நீ என்னிடத்திற்கு என்ன பண்ண? திரும்பி வா அப்படி சொல்லி இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்றாரு. இதே விஷயத்தை நீங்க எங்கவும் படிக்கலாம்னா ஓசியா புத்தகத்திலையும் நீங்க படிக்கலாம். ஓசியா தீர்க்க தரிசனம் நீங்க எல்லாம் படிச்சது தான். அந்த தீர்க்க தரிசி கிட்ட தேவன் சொல்லுவார் இல்லைங்களா, நீ போயிட்டு என்ன பண்ண? சோரம் போன ஸ்திரீ என்ன பண்ண? திருமணம் பண்ணு. அது கொடுக்க வேண்டிய பணத்தெல்லாம் கொடுத்துட்டு திருமணம் பண்ணா அந்த பொண்ணு மறுபடியும் என்ன பண்ணும்? அதே தவிர பண்ணும் இல்லைங்களா? மறுபடியும் அந்த தீர்க்க தரிசிக்கிட்ட தேவன் என்ன சொல்லுவாரு? மறுபடியும் போ, கொடுக்க வேண்டிய பணம் காசெல்லாம் கொடுத்து செல் பண்ணி அந்த பொண்ணை மறுபடியும் என்ன பண்ணு? ஓசியா 3ஆம் அதிகாரம் 1-5 படிங்க. பின்பு கர்த்தர் என்னை நோக்கி, அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபச்சாரியுமான ஒரு ஸ்திரியை நேசித்துக்கொள் என்று சொன்னார். பாத்தீங்களா? இஸ்ரவேல் புத்திரர் பேரில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக விபச்சாரியான ஒரு ஸ்திரியை நீ நேசித்துக்கொள் அப்படின்னா, கர்த்தர் இஸ்ரேல் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்பை எதுக்கு கம்பேர் பண்றாருன்னா, ஒரு விபச்சார ஸ்திரீ கிட்ட ஓசியா தீர்க்கதரிசி நீ போய் அந்த அன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கம்பேரிசன் எல்லாம் நீங்க வீட்டுக்கு போயிட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படின்னா அந்த விபச்சார ஸ்திரீ யாருக்கு அடையாளம்னா, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அங்க அடையாளமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, அப்ப அந்த லேவி யாருன்னு பார்த்துட்டோம், கர்த்தர் இயேசு. இப்ப கர்த்தர் இயேசு யார்கிட்ட வரார்? யாரை தேடி வரார்? அந்த ஸ்திரீயை தேடி வரார். அப்படின்னா கர்த்தர் இயேசு தம்முடைய முதலாம் வருகையில யார்கிட்ட வந்தார்? மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ள அங்க வந்தார். அங்க எப்படி அது ராஜாக்கள் இல்லாத காலமாக இருந்ததோ நிழல்ல படிக்கும் போது, அதே போல கர்த்தர் இயேசுவை மேசியாவாக ராஜாவாக ஏற்றுக்கொள்ளாத, இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு காலமாக கர்த்தருடைய முதலாம் வருகை அங்க காணப்பட்டுச்சு. அது மாத்திரமில்லை சகோதர சகோதரிகளே, இவர்கள் 4 மாதங்களாக அங்க தன் தகப்பன் வீட்டில் இருந்தது எதை குறிக்குதுன்னா, கிட்டத்தட்ட 4000 வருடங்கள் நீங்க எடுத்துக்கலாம் கர்த்தர் இயேசு இந்த பூமிக்கு அவங்க மத்தியில வரும்போது. அல்லது 400 வருடங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன பண்ணியிருந்தாங்க? அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் அந்த 4 மாதம் என்கிற விஷயத்துல மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுடைய விஷயத்துல நம்ம கவனிக்க முடியும்னு சொல்லி பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அடுத்து இவங்க இப்ப லேவியன் மாமனார் வீட்டுக்கு வரார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த இஸ்ரேல் தேசத்துக்குள்ள கர்த்தர் இயேசு வரார். அப்படி வரும்போது எத்தனை நாள் தங்கினாரு அந்த லேவியன்? எத்தனை நாள் தங்கினாரு? ஆக்சுவலா அவருடைய பிளான் என்ன? 3 நாள். ஆனா இன்னும் 1 நாள் எக்ஸ்ட்ரா தங்கினார் இல்லையா? அப்ப மொத்தம் 4 நாள். இப்ப கர்த்தர் இயேசு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில வந்தார் முதலாம் வருகையில. எத்தனை வருடங்கள் தங்கினார்? 3 4? 3 இல்ல 4 இல்ல, 3 வருஷம். ஆனா இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்? நிழல்ல 4ன்னு பார்க்கிறோம். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது பிரதர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எதை ட்ரை பண்றீங்களா? ஒரு உவமை படிக்கலாம், படிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 6-9 வசனங்கள். அப்பொழுது அவர் ஒரு உவமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை.
அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். பாத்தீங்களா? இந்த உவமையில நம்ம என்ன புரிஞ்சிருக்கிறோம்? திராட்சை தோட்டத்துல அத்திமரம். இது என்ன வித்தியாசமா இருக்கு? திராட்சை தோட்டத்துல அத்திமரம். திராட்சை தோட்டத்துல என்ன மரம், என்ன கொடி தான் இருக்கணும்? திராட்சை செடி கொடி தான் இருக்கணும். ஆனா இங்க திராட்சை தோட்டத்துல என்ன இருக்கு? அப்ப என்ன அர்த்தம்? இது திராட்சை தோட்டம் எதை குறிக்கும்? அப்ப அத்திமரம், அத்திமரம் இஸ்ரேல், அதை மறுக்க முடியாது இல்லைங்களா? அப்ப திராட்சை தோட்டம் முழு உலகம். அப்படின்னா இந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நானே மெய்யான திராட்சை செடி. அப்படின்னா திராட்சை தோட்டம் என்பது சபை வாய்ப்பு, சபை அழைப்பு, கிறிஸ்து வகுப்பாருக்கான அழைப்பு. இந்த பரலோக சபை வாய்ப்புக்குள்ள முதல்ல நட்டு வைக்கப்பட்டது அத்திமரம் தான். அப்படின்னா இந்த பரலோக ஆசீர்வாதத்துக்கு தேவன் முதல்ல வாய்ப்பை யாருக்கு தான் கொடுத்தாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் கொடுத்தாரு. அதுதான் திராட்சை தோட்டத்துல அத்திமரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சபை வாய்ப்புக்கு முதல்ல தேவன் தெரிந்து கொண்டது இஸ்ரேல் ஜனங்களை, மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை. ஆனா இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவன் கனி கொடுக்கறதுக்குன்னு சில காலங்கள் எதிர்பார்த்தார் இல்லையா? இங்க ஊமையில பார்க்கும்போது எத்தனை வருஷம்? 3 வருஷம் ஆச்சு, கனி வரல. வெட்டி போட்டுடலான்னு சொன்னா தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? இன்னும் 1 வருஷம் டைம் கேட்கிறாரு. அப்படின்னா எத்தனை வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு? அப்ப உண்மையிலே எத்தனை வருஷம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு டைம் இருந்தது? 3 வருஷமா 4 வருஷமா? அதுதான் பாயிண்ட். அதாவது கர்த்தர் இயேசு முதல்ல இந்த உலகத்துக்கு அந்த வருகைக்கு மேசியாவாகும் போது அவர் சொன்ன முதல் உபதேசம் என்ன தெரியுங்களா? பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறதுன்னு ஆரம்பிச்சார் இல்லையா? அப்படின்னா பரலோக ராஜ்யமாக மாறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஆனா இதே உபதேசத்தை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒருத்தர் சொன்னார் இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில. யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னார்? அவரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் இல்லைங்களா? அப்படின்னா நீங்க தான் சபை வாய்ப்புக்குள்ள போறதுக்கான அழைப்பு பெற்றவர்களாக இருக்கிறீங்க, மனம் திரும்புங்க. இந்த ஒரு அழைப்பு, இந்த ஒரு ஊழியம் கர்த்தர் ஊழியத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிடுச்சு? இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஆரம்பிச்சிடுச்சு. அப்படின்னா அது ஒரு 6 மாசம், கர்த்தருடைய 3 வருஷம், ஒட்டுமொத்தமா சேர்க்கும் போது 4 வருஷம். அதுதான் அந்த 4 விஷயங்கள். 4 நாள் அங்க என்ன பண்ணிருக்கிறாருன்னா அங்க தங்கி இருக்கிறான்னு சொல்லி பாக்குறோம். அந்த 4 நாளும் எப்படி இருந்தாங்கன்னா மன மகிழ்ச்சியோட இல்லையா? அந்த லேவியன் போய் என்ன சொல்றாரு? நல்லது பொல்லது சொல்லி அவங்கள கூட்டிட்டு வர்றதுக்கு. அதே மாதிரி கர்த்தர் இந்த பூமிக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில ஜீவித்து தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் நன்மையான காரியங்களை சொல்லி கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை எந்த அளவுக்கு அங்க தன் பக்கம் இழுத்து கொள்ள முடியுமோ, இந்த பரலோக அழைப்புக்குள்ள அவங்களை கொண்டு வர முடியுமோ, அவ்வளோ நன்மையான விஷயங்களை அற்புதங்கள் வழியாகவும் அடையாளங்களின் வழியாகவும் சாப்பாடு கொடுத்தோம் இல்லையா? அநேக உபதேசங்களை சொல்லியும் நியாயப்பிரமாணங்களின் வழியாகவும் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்து அவங்கள கூட்டிட்டு போறதுக்கு ரெடி பண்ணார். மன மகிழ்ச்சியா அந்த 4 நாள் அங்க போச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இப்ப 5ஆவது நாள் அவர் என்ன ஆகல? தங்கல அப்படி சொல்லி பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் பார்க்கணும். அவர் கூட அனுப்பி வைக்கிறதுக்கு யாரு விடல? மாமா விடல. அப்படின்னா இவர் யாருக்கு அடையாளமா இருக்கணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை கர்த்தருக்கு பின்னாடி போகாதபடிக்கு, கர்த்தருடைய வழிநடத்தலின் கீழே அனுமதிக்கப்படாதபடிக்கு தடுத்து நிறுத்தப்பட்டாங்க. யாரால? மத போதகர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், பாரம்பரியங்கள் இல்லைங்களா? அந்த நியாய பிரமாணத்தின் மீது வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தவறான அந்த பார்வை, இது எல்லாமே கர்த்தர் பின்னாடி அவர்கள் கடந்து போவதற்கு தடையாக காணப்பட்டுச்சு இல்லையா? அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ இதுதான் அந்த விஷயம் சொல்லி பார்க்குறோம். இப்போ 5ஆவது நாள் கிளம்பிட்டார். அப்படி கிளம்பும் போது அவர் வந்த இடம் கிபியா இல்லையா? அந்த கிபியாக்கு வரும்போது அங்க என்ன ஆச்சு? கிபியாக்கு வந்த போது இருட்டாயிடுச்சு, சாயங்காலம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. இப்ப தெய்வீக திட்டத்துல சாயங்காலம் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியுது?
சாயங்காலம் அழுகன் வேண்டிதான். என்னங்க? சாயங்காலம் அழுகை தங்கும். ஓகே, வெரி குட். வேற? ஒரு நாள் ஆரம்பிக்கிறதும் சாயங்காலம் தான், ஒரு நாள் முடிகிறதும் சாயங்காலம் தான், இல்லைங்களா? சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி அப்படித்தான் எல்லா நாளுமே ஆயிற்று. அப்படின்னா சாயங்காலம் என்பது ஒரு காலத்தினுடைய நிறைவு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தெய்வீக திட்டத்துல ஒரு யுகம் முடியுது. அது எந்த யுகம்? கர்த்தர் இயேசு முதலாம் வருகையில வந்தப்போ எந்த யுகம் முடிஞ்சுது? எந்த யுகம் துவங்குச்சு? யூத யுகம் முடிஞ்சது. அப்படின்னா அந்த 4 நாள் முடியும் போது யூதர்களுக்கான ஆசீர்வாதம், அந்த யூத யுகம், அந்த ஆசீர்வாத காலம் என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல முடிஞ்சிடுச்சுன்னு சொல்லி பார்க்கிறோம். இப்ப முடிஞ்சிட்டு சுவிசேஷ யுகம் அங்க என்ன ஆகுது? துவங்குது. இந்த சுவிசேஷ யுகத்தின் ஆரம்பத்துல அந்த இரவு பகுதியில தான் வயல்ல இருந்து ஒருத்தர் வர்றார், கிழவர், இல்லையா? வயல்னா உலகம், உலகம்னா புறஜாதி. புறஜாதியிலிருந்து முதல்ல ஒரு மனுஷன் வர்றார் கர்த்தர்கிட்ட. அவர் எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப நல்ல மனுஷன், எல்லாத்தையும் இழக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மனுஷனா இருந்தார், இல்லைங்களா அந்த கிழவன்? அதே மாதிரி நீங்க சொல்லுங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சிடுச்சு. இப்ப கர்த்தர் எங்க நிக்கிறாரு? அதாவது அந்த அந்த லேவியன் எங்க நின்னாரு? வீதியில நின்னார். இப்ப இந்த வீதியில நிக்கிறது கூட நமக்கு பைபிள்ல வசனங்கள் ப்ரூஃப் இருக்கு. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 8-9 படிங்க. ஒரு உவமை இருக்கு, இல்லைங்களா? அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரனை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற வழி சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வா. கல்யாணத்துக்கு அப்படின்றப்போ சபை வாய்ப்பு. அழைக்கப்பட்டவங்க யாரு? இஸ்ரேல் ஜனங்க. ஆனா அவங்க வர மறுத்துட்டாங்க. யூத யுகம் முடிஞ்சிடுச்சு. இப்போ உவமை எங்க நிக்குது? வழிச்சந்திக்கு போய் காணப்படுகிற யாவரையும் நீ என்ன பண்ண? சபை வாய்ப்புக்குள்ள அழைச்சிட்டு வா. இப்ப அதே தான் நிழல்ல நீங்க பார்க்கும்போது கர்த்தர் எங்க நிக்கிறாரு? வீதியில. அந்த வழிச்சந்தியில தான் யாரு வரா? அந்த கிழவன் வரார். அந்த கிழவன் எப்படிப்பட்ட மனது உடையவர்? நல்ல மனசு. இப்ப நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சுவிசேஷ யுகம் ஆரம்பிச்சிடுச்சு, புறஜாதி ஜனங்களுக்கான வாய்ப்பு ஆரம்பிச்சிடுச்சு. ஏன்னா வழிச்சந்திகள்ல உள்ளவங்களும் சபை வாய்ப்புக்குள்ள வரதுக்கான உவமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு மனுஷன் வராரு, நல்ல மனுஷன், நல்ல மனதுடைய மனுஷன். அந்த கிழவன் யாருக்கு அடையாளமா இருக்கலாம்? வெரி குட், கொர்நேலியு தான். எப்படி சொல்லலாம் அந்த புறஜாதி மனுஷன் முதல் மனுஷன் நல்ல மனுஷன் அப்படின்னா? அவரை பத்தி சர்டிபிகேட் பைபிள் எப்படி இருக்கு? அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 22ஆம் வசனம். இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து. அந்த கிழவர் இந்த லேவியனை பார்த்த உடனே ஏன் அவர் அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனார்னா, இவர் தேவனுடைய மனுஷன், தேவனுடைய ஆலயத்துல வேலை பார்க்கிற மனுஷன். தேவன் மீது உள்ள பயத்து நிமித்தம் தான் அந்த மனுஷனுக்கு அவர் உதவி செஞ்சார். இவர் கூட எப்படிப்பட்டவர்னா, தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமா இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்போதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். 22ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு அவர்கள், நீதிமானும் தேவனுக்கு பயப்படுகிறவரும் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவர் என்று சாட்சி பெற்றவருமாகிய கொர்நேலியு என்னும் 100க்கு அதிபதி உம்மை தம்முடைய வீட்டுக்கு அழைப்பித்து, இந்த குணம் இருக்குது பாருங்க, இல்லையா? அதே மாதிரி தான் அந்த கிழவனுக்கு அந்த குணம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணார்? வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். அதே போல இங்க பேதுருவ கொர்நேலியு வீட்டுக்கு என்ன பண்றாரு? அழைச்சிட்டு போறாரு, அழைப்பித்து. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த முதல் புறஜாதி கொர்நேலியு தான் இங்க அடையாளப்படுத்துறாரு அந்த கிழவன். சரி, இப்ப அடுத்து என்ன நடக்குது? வீட்டுக்கு போய் ரொம்ப சந்தோஷம், இல்லையா? புசிச்சு குடிச்சிட்டு இருக்கிற வேலை. அப்படின்னா புறஜாதியாருக்கு இந்த அழைப்பு போறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். புறஜாதியாகிய முதல் கொர்நேலியு வீட்டுக்கு போய் பேதுரு சத்தியம் சொல்லும் போது, சத்தியம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன ஆகுது? பரிசுத்த ஆவி அப்படியே பொழிது. பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அது வரைக்கும் யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷம், யூதர்களுக்கு மட்டுமே அழைப்பு, யூதர்களுக்கு மட்டுமே பரிசுத்த ஆவி, யூதர்களுக்கு மட்டுமே தேவன், யூதர்களுக்கு மட்டும் பிதா. ஆனா இப்போ புறஜாதிகளுக்கும் யாரு வராயிட்டா? பிதா,
தேவன் பிதாவாயிட்டாரு, புறஜாதிகளுக்கு சத்தியம் போகுது, புறஜாதிகளுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுது, புறஜாதிகளும் நம்மை போல தேவனுக்குள்ள அழைக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ரொம்ப சந்தோஷமான நிகழ்வு. கொர்நேலியு வீட்டில் நடந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம். அதுதான் அந்த கிழவனுடைய வீட்டில் சந்தோஷமா இருந்தது. இதே டைம்ல சைமல்டேனியஸா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டா, பேலியாளின் மக்கள், புறஜாதி ஜனங்கள் அந்த நிலையில யாரை வந்து டேக் ஓவர் பண்ணாங்க? அந்த மறுமனையாட்டிய டேக் ஓவர் பண்ணாங்க. ராத்திரி முழுக்க அந்த சகோதரி என்ன பண்ணாங்க? துன்பப்படுத்தினாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். இது எதை குறிக்குது? அந்த ஸ்திரீ யாருக்கு அடையாளம்னு சொன்னோம்? அந்த ஸ்திரீ யாருக்கு அடையாளம்? மறுமனையாட்டி. மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் இல்லையா? ரொம்ப லேட்டா பிக்கப் ஆகுறதுக்கு லேட் ஆகுதுங்களா? அந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் நைட்டு முழுக்க புறஜாதி ஜனங்கள் கரங்கள்ல துன்புறுத்தப்பட்டாங்க. எந்த நைட்டு முழுக்க? ஓ மை காட், டிவைன் பிளான்ல இல்லைங்களா ஒரு யுகம் இல்லையா? சுவிசேஷ யுகம் இல்லையா? சுவிசேஷ யுகம் முழுவதும் புறஜாதியாருடைய கரங்கள்ல யார் ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டா? மாம்சிக. அதுதான் அந்த ராத்திரி முழுக்க அந்த மறுமனையாட்டி, அந்த பேலியாளின் மக்கள், புறஜாதி ஜனங்கள் கரங்கள்ல ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. இரவு முழுவதும் துன்பம். அந்த யுகம் முழுவதும் மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களுக்கு துன்பம். கர்த்தர் சொன்னார் இல்லைங்களா? என்ன சொன்னாரு சொல்லுங்க. லூக்கால சிறைப்பட்டு போவார்கள், எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சோ இஸ்ரேல் புறஜாதியாரால மிதிக்கப்பட்டாங்க. அதுதான் துன்புறுத்தப்படுறது. சோ புறஜாதியாரின் காலம் என்று சொல்லும் போது, அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் கிட்டத்தட்ட கிபி 70 ரோம சக்கரவர்த்தி தீத்து ராயன் கிட்ட ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2000 வருட காலம், 1914 வரைக்குமே புறஜாதி பட்டணங்கள் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு புறஜாதிகள் முழுவதுமாக துன்புறுத்தப்படக்கூடிய சூழல்ல. ஹிட்லர்லாம் பார்த்தா எப்படி இருக்கு நமக்கு இல்லைங்களா? கிட்டத்தட்ட 60 லட்சம் யூதர்களை என்ன பண்ணாரு? கேம்ப் போட்டு கொலை செஞ்சார். இது ஒரு சின்ன இதுதான். அதுக்கு முன்னாடி எவ்வளவு துன்பம் அனுபவிச்சாங்கன்றதுக்கு நமக்கு சரித்திர குறிப்பீடுகள் அவ்வளவா இல்லை. ஆனா கண்டிப்பா அவங்களுடைய நியாய தீர்ப்பு அவங்க வாங்கினாங்க. இவருடைய இரத்தப்பழி எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் சுமரட்டும் கேட்டாங்க இல்லையா? அதுதான் புறஜாதிகள் கரங்களை தேவன் ஒப்பு கொடுத்தார். மிகப்பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். ஆனாலும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி என்ன தெரியுங்களா? அந்த ஸ்திரீ கிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டி மாதிரி. எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாலும் ஒடியாந்து வந்து எங்க விழுந்துட்டாங்க? அப்படியே கையை ரெண்டையும் நீட்டிட்டு தன் கணவர் எங்க இருக்கிறாரோ அந்த வாசப்படியிலேயே விழுந்து செத்து போயிட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? யூதர்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என்னத்தான் புறஜாதி ஜனங்கள் மத்தியில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டாலும் தேவனுக்கு அடுத்த விஷயத்துல வைராக்கியத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க போனாலும் எங்க வந்துருவாங்க? தேவன் கிட்ட வந்துருவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இந்தியால எவ்வளவோ மதங்கள் இருக்கு. இந்தியாவுக்கும் யூதர்கள் சிதறடிக்கப்பட்டு வந்தாங்க. கேரளா பக்கம்லாம் வந்தாங்க. ஆனா இங்க வந்து ஒரு யூதர் கன்வெர்ட் ஆகி இந்துவா மாறினான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க வந்து ஒரு யூதன் கன்வெர்ட் ஆகி முஸ்லீம் ஆயிட்டாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படிலாம் கேள்வி. அதுதான், எங்க போனாலும் தேவன் மேல உள்ள வைராக்கியம், தேவன் மேல உள்ள விசுவாசம் அவங்களுக்கு குறையறதே இல்லை. அதனால தான் அந்த ராத்திரி முழுவதும் ஆனாலும் அவங்க வந்து அப்படியே தன்னுடைய கணவன், அதாவது மேசியா கிட்டத்தான் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அப்படியே வந்து விழுந்து இறந்துடுறாங்க. இப்போ விடியற் காலை ஆயிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? சுவிசேஷ யுகம் முடிஞ்சிடுச்சு, ராஜ்யம் ஆரம்பிக்குது, கதவு திறக்குது, லேவியன் வெளியே வரார். அப்படின்னா கர்த்தருடைய 2ஆம் வருகை சம்பவிக்குது. அப்படி சம்பவிக்கும் போது பார்த்தா அந்த ஸ்திரீ என்ன நிலைமையில இருக்கிறாங்க? செத்து போய் கிடக்குறாங்க இல்லையா? செத்து போய் கிடக்குறாங்க. அப்ப உண்மையிலேயே கர்த்தர் இயேசு தம்முடைய 2ஆம் வருகையில வரும்போது 1874ல இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்னன்னா மரித்து போன நிலைமை தான். எங்க இருக்கு வசனம் பைபிள்ல? வெரி குட். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல உலர்ந்த எலும்புகளின் பள்ளத்தாக்குல அவங்க எங்க இருந்தாங்கன்னு சொல்லப்படுது வசனம். பிரேத குழிக்குள்ள இருந்தாங்களாமா. வசனம் வாசிங்க, 37:14 வாசிங்க. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
நீங்கள் உயிரடைவீர்கள். நீங்கள் உயிரடைவீர்கள் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்ப 11 போங்க. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்பான சகோதர சகோதரிகளே, இதுல நீங்க தொடர்ந்து படிச்சீங்கன்னா 11, 12 எல்லாம் படிச்சீங்கன்னா பிரேத குழிகள் இருக்கிறாங்கன்னே வசனம் இருக்கு, பைபிள்ல வசனம் இருக்கு. ஸோ அந்த செத்து போன நிலைமையில தான் அவங்க காணப்பட்டாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அந்த லேவியன் என்ன பண்றாருன்னா சில வேலைகள் செய்யறார். இது எதை குறிக்குதுன்னா, கர்த்தர் 2ஆம் வருகையில வந்திருந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கர்த்தர் செய்யக்கூடிய வேலை என்ன செஞ்சார் அந்த லேவியன்? 12 பீஸா வெட்டி அனுப்பி, அப்புறம் இதை நீங்க எப்படி பார்க்க கூடாதுன்னா அப்படியே பார்க்க கூடாது. அவர் என்ன நோக்கத்துக்காக செஞ்சாரு? அவர் பீஸா வெட்டினதுக்கு காரணம் இஸ்ரேல் ஜனங்கள் கூட்டி சேர்க்கப்படணும். இப்போ 2ஆம் வருகையில வந்த கர்த்தர் அவர் என்ன வேலை செய்யறாரு? செத்துப்போன இருந்த இந்த மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி சேர்ப்பதற்கான வேலைகள் செய்யறார். அவர் என்ன செஞ்சாரு? எலும்போட கட் பண்ணி அனுப்புனார். அப்படின்னா உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் வித் போன்ஸ், அப்படின்னா சிதறடிக்கப்பட்டாலும் நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா தேவன் ஒரு நாள் இஸ்ரேல் தேசத்தை எங்களுக்கு தருவார். ஆனா அந்த எலும்பு உலர்ந்து போயிருந்துச்சு, போன்ஸோட தான் இருந்தாங்க. ஆனா அந்த போன் எப்படி இருந்தது? ட்ரை ஆயிடுச்சு, அப்படின்னா உலர்ந்து போயிடுச்சு, விசுவாசமற்ற நிலைமையில இருந்தாங்க. இப்ப கர்த்தர் செய்யறார் ஊழியம். என்ன ஊழியம் செஞ்சாரு? 1878 பெட்டா டிக்வா டிக்ளரேஷன், ஜியோன் மூமெண்ட். தியோடர் ஹெர்சல் சுவிட்சர்லாந்துல இருந்தார் இல்லையா? ஜியோன் இயக்கம் முதல்ல தேசத்துல ஒரு சின்ன இடம் வாங்கினாங்க. அந்த எலும்பு என்ன ஆச்சு? துளிர்க்க ஆரம்பிச்சது, கூட்டி சேர்க்கப்படக்கூடிய வேலை. எரேமியா 16ஆம் அதிகாரம் 16 இருந்து 18 படிச்சீங்கன்னா 2 மெத்தட் பயன்படுத்தினார் இல்லைங்களா? நமக்கு தெரியும் என்னென்னங்க. முதல் மெத்தடு சொல்லுங்க, மீன் பிடிக்கிற மெத்தட். அதுதான் ஜியோன் மூமெண்ட் இல்லையா? தூண்டில் போட்டு, இறை போட்டு, வாக்கு தத்தங்களை போட்டு விசுவாசத்துல உள்ள யூதர்கள் அப்படியே தேசத்துக்குள்ள தூக்கிட்டு வந்தாங்க. ஆனா எல்லாரும் வரல. அடுத்து என்ன செஞ்சாரு கர்த்தர்? வேட்டையாட ஆரம்பிச்சாரு. அந்த வேட்டைக்காரன் யாருங்க? பயந்து உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு எங்க ஒடியாந்தாங்க? இதுக்கு மேல வெளியே இருந்தோம்னா நமக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு தேசத்துக்கு ஒடியாந்தாங்க. எப்படி அந்த லேவியன் ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் கூட்டி சேர்த்தாரோ, அதே போல கர்த்தர் தம்முடைய 2ஆம் வருகையில வந்து மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள், உலகம் முழுவதும் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை தன்னுடைய தேசத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன பண்ணாரு? கூட்டி சேர்த்தாரு. இப்ப அடுத்த நிலையில என்ன நடந்துச்சு? கூட்டி சேர்த்து அது என்ன பண்ணாங்க நிலையில? புறஜாதி. எந்த புறஜாதி மாம்சீக இஸ்ரேல் ஜனங்களை துன்பப்படுத்தினாங்களோ அந்த புறஜாதிகளுக்கு விரோதமா யுத்தம் நடக்கும் இல்லையா? எத்தனை முறை யுத்தம் நடக்கும்? 3 முறை யுத்தம் நடக்கும். ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நடந்துச்சுங்களா? அப்போ ஃபுல்லா பெனிஃபிட் ஆயிடுச்சா? இல்ல, கொஞ்சம் தான் நடந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தோல்விதான். ஆனாலும் என்ன கொஞ்சம் ஃபேவர்? என்ன ஃபேவரு? முதல் உலக போர்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஃபேவர் கிடைச்சது? தேசம் கிடைச்சிச்சு. அப்பவே தேசம் கிடைக்கிறதுக்கான எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு கிடைச்சது, பால்ஃபோர் டிக்ளரேஷன். இந்த பால்ஃபோர் டிக்ளரேஷன் என்ன அர்த்தம்னா, இந்த பால்ஃபோர்ன்றது பிரிட்டிஷுடைய ஜெனரல் பேரு. அவர் தான் அந்த எழுத்துப்பூர்வமான அறிக்கையை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாருன்னா, ஆக்சுவலா முதலாம் உலக போர் யாருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது ஆஸ்திரியாவுக்கும் செர்பியாவுக்கும். ஆஸ்திரியாவுடைய பட்டத்து இளவரசனையும் அவங்க மனைவியையும் செர்பியாவில் உள்ள ஒருத்தர் கொண்டுட்டாரு. இது 2 சின்ன நாடுகளுக்கு நடக்கக்கூடிய சண்டை. இப்போ என்ன ஆச்சுன்னா டீம் ஆயிட்டாங்க. அதுல ஹைலைட்டா தலைமை பதவி வகிச்சது யாருன்னா பிரிட்டனும் ஜெர்மனியும். ஜெர்மனி வந்து ஆஸ்திரியாவுக்கு சப்போர்ட்டு, செர்பியாவுக்கு வந்து பிரிட்டன் சப்போர்ட். பிரிட்டன் பக்கம் அமெரிக்கா, ரஷ்யா எல்லாம் ஒன்னானாங்க. செர்பியா பக்கம் ஜெர்மனி, இன்னும் மற்ற நாடுகள் ஒன்னானாங்க. இப்ப தலைமை தாங்கி முதல் உலக போர் நடத்தினது யாருன்னா ஜெர்மனியும் பிரிட்டனும். இப்ப என்ன ஆச்சுன்னா, ஹிஸ்டாரிக்கல் என்ன சொல்றாங்கன்னா,
இதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? தெரிஞ்சிச்சுன்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். அதாவது இந்த இந்த போர், முதல் உலக போர் போகும்போது ஜெர்மனி ஜெயிச்சுடுக்குமாமா. ஜெயிக்கிற மாதிரி ஜெர்மனி போயிடுச்சு. இந்த ஜெர்மனிக்கு கூட்டணி தான் துருக்கி. இந்த துருக்கியோடைய கையில தான் பாலஸ்தீனம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இஸ்ரேல் கிடையாது, பாலஸ்தீனம். அப்போது முழு தேசமும் பாலஸ்தீனம் என்ற பெயர்ல தான் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு, அறிக்கையிடப்பட்டுச்சு. ஆனா இந்த பாலஸ்தீனம் யாருடைய கரத்துல இருந்துச்சுன்னா துருக்கியுடைய கரத்துல இருந்துச்சு. இந்த துருக்கி யாருக்கு சப்போர்ட்டா இருந்ததுன்னா ஜெர்மனி செர்பியாவுக்கு சப்போர்ட். இப்ப இங்க முதல் உலக போர்ல ஜெர்மனி ஜெயிக்கிற மாதிரி வருது, பிரிட்டன் தோக்குற மாதிரி வருது. இப்ப இந்த நேரத்துல தான் பிரிட்டன் தோக்குறதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, அப்போதைக்கு இருந்த அந்த வெடிமருந்து விஷயத்துல குறைவு ஏற்பட்டுச்சாமா. வெடிமருந்து குறைந்துகிட்டே போகுது அப்படின்ற விஷயங்கள் வரும்போது யோசிச்சாங்களாம் பிரிட்டன் சோல்ஜர்ஸ் எல்லாமே. அப்பதான் ஒரு யூதன் இருந்தாராம். அவர் பேர் என்ன சொல்றாங்கன்னா சாய்ம் வைஸ்மேன். இன்னைக்கு நீங்க நெட்ல போயிட்டு CHAIMWEIZMAN சாய்ம் வைஸ்மேன் அப்படின்னு அடிச்சீங்கன்னா அவர் ஒரு யூதன் சயின்டிஸ்ட். அவரு தான் காரணம் முதல் உலக போர்ல பிரிட்டன் ஜெயிக்கிறதுக்கு. அவர் என்ன பண்ணாராமா, சோளம் இருக்குல்ல, சோளத்துல இருந்து வெடிமருந்து தயாரிச்சு கொடுத்தாராம். என்ன மூளை பாத்தீங்களா? சோளத்துல இருந்து சோளம் மாதிரி இருந்தது அந்த இது தாவரம், அதுல இருந்து வெடிமருந்து தயாரிச்சு பிரிட்டனுக்கு கொடுத்து அந்த போர்ல ஜெயிச்சிடுச்சு பிரிட்டன். இப்போ துருக்கி கரத்துல இருந்த பாலஸ்தீனம் யார் கரத்துக்கு வருது? பிரிட்டிஷ் கரத்துக்கு வருது. இப்பதான் பிரிட்டிஷ் ஜெனரல் பால்ஃபோர், நான் இந்த முதல் உலக போர்ல ஜெயிச்சதுக்கு காரணமே நீங்க தான், சாய்ம் வைஸ்மேன் தான். சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நாங்க இந்த நாடு கடமைப்பட்டுருக்கு, நீங்க சொல்லுங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்டார். அப்ப பாருங்க அந்த உண்மையுள்ள யூதன் மேல அந்த விசுவாசத்தை பாருங்களேன். அவர் என்ன வேணா கேட்டிருக்கலாம், ஆனா அவர் என்ன கேட்டார் தெரியுங்களா? எங்களுக்கு சொந்தமா எங்களுடைய நாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராமா. உடனே பிரிட்டிஷ் ஜெனரல் பால்ஃபோர் என்ன பண்ணாராமா, எழுத்துப்பூர்வமா அறிக்கை எழுதினாராம். இஸ்ரேல் எனப்படக்கூடிய தனிப்பட்ட நாடு என்ன பண்ணப்படும், உங்களுக்கு தரப்படும் அப்படின்னு எழுத்துப்பூர்வமா அங்க டிக்ளரேஷன் கொடுத்தாரு. அதுதான் பால்ஃபோர் டிக்ளரேஷன். 1917 இந்த டிக்ளரேஷன் வெளிப்பட்டுச்சு. ஏன்னா முதலாம் உலக போர் முடிஞ்சது அப்பதான். இதுதான் முதல் ஃபேவர். ரெண்டாம் உலக போர் நடந்துச்சு, அதுதான் 2ஆம் முறை யுத்தம் போச்சு அங்க. ஆனால் அப்பயும் ஃபேவர் கம்மி தான், ஒரு சில இழப்புகள் இருந்துச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, 2ஆம் உலக போர்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன ஃபேவர்? ரெண்டாம் உலக போர் நடந்தப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு என்ன ஃபேவர் ஆச்சு? சரி, 2ஆம் உலக போர் நடந்த வருஷம் எது? 1945 இருந்து 47 சம்திங் வரைக்கும், 46 சம்திங் வரைக்கும், 39 ஆரம்பிச்சு 45 வரைக்குமா? சாரி, 39 இருந்து 45 வரைக்கும். ஆமா, சரி, ஓகே. சரி, இப்போ 2ஆம் உலக போர் முடியும் போது என்ன ஃபேவர் ஆச்சு? சரி, நமக்கு என்ன ஃபேவர் ஆச்சு அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். 1947 சுதந்திரம் கிடைச்சது. ஆமா, ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு கிடைச்ச மாதிரியே நீங்க ஃபீலா பேசுறீங்க. ஆமாம், 1948 இல்லைங்களா? இஸ்ரேல் தேசம் என்ன ஆனாங்க? சுதந்திரம் அடைந்தாங்க. சகோதர சகோதரிகளை, 2ஆம் உலக போர் முடியும் போது மாம்சீக இஸ்ரேல் ஜனங்கள் சுதந்திர தேசமாக அங்க ஆனாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனாலும் இன்னும் என்ன ஆகல? அதுதான் எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்துல அந்த அந்த தீர்க்க தரிசனம் அழகா வரும். அந்த எலும்போட எலும்பு ஒன்று சேர்ந்து, அந்த எலும்புல சதை வந்து, நரம்பு வந்து, தோல் மூடி, முழு ஸ்ட்ரக்சர் உண்டானாலும் இன்னும் என்ன வரல? ஜீவன் வரல, ஆவி வரல, இல்லையா? இது எப்போ வரும் அப்படின்னு கேட்டா, அடுத்து தான் தேவன் சொல்றாரு, இப்போ போ, முழுசா அவங்கள உன் கரத்துல என்ன பண்ணிடுறேன், ஒப்பு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லி 3ஆவது முறை அனுப்புறார். 3ஆம் உலகம் யுத்தம் இந்த உலகத்துக்கு வரும். அன்பான சகோதர சகோதரிகளே, எருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளும் கூட்டி சேர்க்கப்படுவாங்க. புறஜாதி தேசங்கள் அனைத்தும் ஒன்று கூட்டப்படும். அப்படி ஒன்று கூட்டப்பட்டு வரும்போது அந்த அர்மகெதோன் யுத்தத்துல தேவன் அனைவரையும் யார் கருத்துல ஒப்பு கொடுத்துருவா? இஸ்ரேல் தேசத்தின் கருத்துல. அப்பதான் இஸ்ரேலுக்குள்ள என்ன பொழியப்படும்? அந்த அர்மகெதோன் யுத்தத்தை முன்னின்று வழிநடத்தக்கூடியவர்கள் யாரு? முற்பிதாக்கள். அந்த முற்பிதாக்கள் வந்து மேசியா யார் என்பதை அவர்களுக்கு நிரூபிச்சு காண்பிப்பாங்க. அறிக்கை வாயால செய்வாங்க.
எரேமியா தீர்க்க தரிசனத்தை எடுத்து எரேமியா பேசுவார் இல்லையா? மோசே வந்து பேசுவார், அவங்க நம்பிக்கை நட்சத்திரமே அவர் தான் இல்லையா? கர்த்தர்கிட்டே என்னத்தான் சொன்னாங்க, நாங்க மோசேயின் சீஷர்கள். மோசே வந்து நான் கர்த்தருடைய சீசன்னுவாரு இல்லைங்களா? அப்போ அவர்கள் நம்பிக்கொண்டிருந்த அந்த நாயகர்களே வந்து அந்த உண்மையான மேசியாவை அறிக்கையிடுவாங்க. அப்பத்தான் மேசியாவை இரட்சகரை அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெற்றுக்கொள்வாங்க. ஸோ கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் அந்த நேரத்துல இஸ்ரேல்ல முற்பிதாக்களின் மூலமாக கரு அளவுல உலகத்துல ஸ்தாபிக்கப்பட்டு அதுதான் தேவனுடைய ராஜ்யம் பிரஸ்தாபப்படுத்தப்படும். சகோதர சகோதரிகளே, இப்படியாக அந்த நிழல் அங்க நிறைவுக்கு வந்தது போல கர்த்தருடைய ராஜ்யம் இந்த பூமியில அந்த 3ஆம் உலகப் போருக்கு பிற்பாடு 3ஆம் உலகப் போரினுடைய நடுவுல கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு அங்க துவங்கப்படும் சொல்லி பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இதோட அந்த நிழல் அங்க என்ன ஆகுதுன்னா நிறைவுக்கு வருது. இப்போ நீங்க அந்த தலைப்பை மட்டும் நீங்க சொல்லுங்க. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று இதுல ஒரு வார்த்தை சேர்த்துக்கிறேன், நீங்களே சொல்லுங்கள். இது ஒரு பாடம், ஆனாலும் இது ஒரு ஆராய்ச்சிக்குரிய பாடம் தான் சகோதர சகோதரிகளே. ஆனாலும் இஸ்ரேல் பத்தி பேசும்போது இப்போ கடைசி லாஸ்ட் அப்டேட் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குன்றத நம்ம பார்க்கணும். இந்த நிழல்ல நாம இப்ப எங்க இருக்கிறோம்? இந்த நிழல்ல 2வது போர் முடிஞ்சிடுச்சு, இன்னும் 3ஆம் உலகம் யுத்தம் வெயிட்டிங்ல இருக்கு. அதுக்கு இடையில தான் இந்த நிழல்ல நாம நிக்கிறோம். ஆனா இப்போ இஸ்ரேல் மத்தியில என்ன நடந்துகிட்டு இருக்கு? போர் நடந்துகிட்டு இருக்கு. இந்த போரை வேதாகமத்துல எப்படி பார்க்கிறோம்? அல்லது இந்த போரை இப்ப நடந்துகிட்டு இருக்கிற வார காசாக்கு எதிராக வேதாகம மாணவர்களாக வேத மாணவர்களாக நாம எப்படி வேத வசனங்களோடு ப்ராஃபசி வியூல பார்க்கிறோம்? நான் தான் வேத வசனங்கள் சொல்லிட்டேனே. மண்ணுக்காக, சரி மண்ணுக்காக போராடுறத வசனங்கள்ல எந்த அதிகாரம் நமக்கு? சங்கீதம் 83. வேத மாணவர்களுடைய எதிர்பார்ப்பு இப்போதைக்கு 3ஆம் உலக போர்ன்றது அர்மகேதோன்றது எசேக்கியேல் 38. ஆனா எசேக்கியேல் 38 நடக்கணும்னா அந்த சூழ்நிலை எப்படி இருக்கும்னா மதில்கள் இல்லாத தாழ்பால்கள் இல்லாத பட்டணம் போல இருக்கணும், நிர்விசாரணமா இருக்கணும், பயமுறுத்துவார் இல்லாம இருக்கணும். ஆனா இன்னைக்கு இஸ்ரேல் அப்படி இல்லை. இன்னைக்கு நிறைய யுத்தம், பயப்படுறாங்க, யார் அடிப்பாங்களோன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது அந்த சூழல் வரணும்னா சங்கீதம் 83 முடியணும். ஆனா சங்கீதம் 83 தான் இப்ப நடக்குதா அப்படின்ற கேள்வி கேட்டோம்னா அதுவும் வேத மாணவர்கள் மத்தியில எப்படி இருக்குது? ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. ஏன்னா 2 பார்வை இருக்கு வேத மாணவர்கள் மத்தியில. சங்கீதம் 83 அது எல்லா அந்த எதிரிகள் சொல்லப்பட்டிருக்கவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணணும், வரணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. ஆனாலும் இன்னொரு வியூ இருக்கு. இன்னொரு வியூ என்னன்னா சங்கீதம் 83 ஆல்ரெடி என்ன ஆயிட்டு இருக்கு, ஆன் ப்ராசஸிங் போயிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு, நிறைவேறிக்கிட்டு இருக்கு. ஏன் இதை நம்ம இப்ப சொல்றோம் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப காசாவை என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரேல்? ஃபுல் அடி. இனிமேல் காசா எழுந்திருச்சு வந்து இஸ்ரேல் மேல சண்டைக்கு வரணும்னா குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷங்கள் ஆகலாம்? அந்த நகரம் எடுத்து கட்டுப்பிக்கப்பட்டு அந்த நகரம் வந்து காசா வந்து இஸ்ரேலுக்கு விரோதமா சண்டைக்கு வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் எத்தனை வருஷம் ஆகலாம்? 15 வருஷம்னு வச்சுக்கோங்களேன் இல்லைங்களா? அப்ப 15 வருஷம் வரைக்கும் இஸ்ரேலுக்கு 83 காத்துட்டு இருக்கணுமா? இந்த கேள்வி எழும்புது இல்லைங்களா? அப்போ நாம நினைக்கிற மாதிரி எல்லா நாடுகளும் ஒரே டைம்ல சேர்ந்து வந்து இஸ்ரேலை அடிப்பாங்க நம்ம நினைச்சோம்னா காசா இன்னும் ரெடி ஆகிறதுக்கே 15 வருஷம் ஆகும். அப்ப காசா 15 வருஷம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் எல்லாரும் சேர்ந்து வந்து அடிப்பாங்களான்னு கேட்டா அப்படி இல்லை. ஜோர்தானும் எகிப்தும் இஸ்ரேல் கிட்ட சமரசமா போயிட்டு இருக்கிறாங்க. சவுதி அரேபியா திரும்ப கூட மாட்டேன்றாங்க, நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன், அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க இல்லையா? ஈராக்கு பேச்சு மூச்சை காணும். ஈரான் மட்டும்தான் இப்போதைக்கு ரொம்ப எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்போ பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு.
அந்த ஒரு அணு ஒப்பந்தம் பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அணு ஒப்பந்தம் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஒரு அமைதியான சூழல் எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் சக்ஸஸ் ஆகலைன்னா இஸ்ரேல் ஈரானை அடிப்பது உறுதி. இப்போ நியூஸ் என்னன்னா, ஈரான் மீது எப்போ வேணாலும் இஸ்ரேல் அடிக்கலாம் அப்படின்றது எதிர்பார்ப்பு மேற்கிந்தி அந்த பிராந்திய நியூஸ்ல வந்துட்டு இருக்கு. ஒருவேளை ஆச்சரியம் இல்லை, சாயங்காலமே இந்த நியூஸ் உங்க காதுகளில் விழலாம், நாளைக்கு கூட விழலாம், ஒரு வாரம் கழிச்சு கூட விழலாம். இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஈரான் மீது இஸ்ரேல் ஏவுகணைகளை போட ஆரம்பிச்சிடுச்சுன்னு. அப்ப என்ன சொல்ல வருகிறோம்? இந்த சங்கீதம் 83 பார்வைகள் இன்னும் தெளிவாக கிடைக்கலனாலும் ஓரளவுக்கு நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த வசனம் தான் நமக்கு ஞாபகம் வருது. என் நினைவுகள் நாம நினைக்கிற மாதிரி தெய்வீக திட்டம் அப்படியே இருக்கும்னு நினைக்க வேண்டாம். தேவன் ஒரு விஷயங்கள் நினைச்சிருக்கிறார்னா அவருடைய நினைவுகளுக்கு நாம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா மாற வேண்டியிருக்கு. ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இவைகள் எல்லாம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்னன்னா, நாம இப்ப எங்க இருக்கிறோம்? நமக்கு அப்புறம் ஒரு ஜெனரேஷன் வரும்லாம் நினைக்க வேண்டாம். நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறி கொண்டு இருக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்களை நாம் பார்த்து தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படக்கூடிய வாசலின் அருகில் இருக்கிறோன்றத நம்ம புரிந்து நம்முடைய ஓட்டத்தை துரிதமாக ஓட தேவன் நம்ம கிருபை செய்யணும். ஒரே ஒரு வசனம் வாசிச்சு முடிச்சிடலாம். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இன்னைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அல்லது நிறைவேறின தீர்க்க தரிசனம் என்று நம்ம அதை சொல்லலாம். காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். போதும், காத்சா குடியேற்று அஸ்கலோன் பாழாகும். இங்கிலீஷ்ல, தமிழ்ல காத்சான் இருக்கு இல்லைங்களா, இங்கிலீஷ்ல காசா. ஸோ தீர்க்க தரிசன வசனம் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு. இன்னைக்கு காசால குடியிருக்கக்கூடிய சூழல் அங்க இல்ல. எத்தனையோ ஜனங்கள் சாப்பாட்டு இல்லாம என்ன ஆயிட்டு இருக்கிறாங்க, செத்து போயிட்டு இருக்கிறாங்க. நிறைய மரணங்கள் பஞ்சத்தின் மூலமாக ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்னும் சொல்ல போனா ட்ரம்ப்புடைய அறிவிப்புலாம் நமக்கு தெரியும். அதாவது ஃபுல் காசாவை என்ன பண்ணிடுங்க, வாஷ் அவுட் பண்ணிடுங்கன்னு தான் அவர் சொல்றாரு. ஸோ நமக்கு என்ன புரிய வருதுன்னா, தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை கண்ணு முன்னாடி நம்ம பார்க்கிறோம். நாம பார்க்கக்கூடிய பார்வையில வித்தியாசங்கள் வருது. நாம நினைக்கிற மாதிரி ஃபியூச்சர் டென்ஸ் போடுறதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அவைகள் நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிற ப்ரெசன்ட் டென்ஸ்ல காணப்படுது. கண்டிப்பா 83 ஃபைனல் டச்னு ஒன்று இருக்கும். அது ஒரு யுத்தத்துல போய் என்ன ஆகும்னா முடியும். அந்த யுத்தம் ஏதோ 1-2 நாடுகளுக்கு எதிராக இருக்கும். அந்த யுத்தத்தோடு 83 நிறைவேறுகிறதாக நாம் எதிர்பார்க்கலாம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஸோ எதிர்பார்ப்புகள் நம்முடைய கருத்துல இருக்குது. தேவ சித்தத்தின்படி நிறைவேறுகிறத நம்ம பார்த்து வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். இவைகளின் மத்தியில லூக்கா 21:31 சொல்றபடி இவைகள் சம்பவிக்க தொடங்குகிறத நீங்கள் காணும்போது உங்கள் ரட்சிப்பு சமீபமா இருக்கிறது என்று அறியுங்க. தேவனுடைய ராஜ்யம் வாசல்ல இருக்கின்றத, அதாவது கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் வாசற்படியில் இருக்கின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.